உங்கள் யாவருக்கும் என்னுடைய உளங்கணிந்து நன்றி கலந்து வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது 7வது கூட்டம். தலைப்பு என்ன அடிப்படையுடையது, என்ன கருத்தினைய உடையது என்கிறது கூட பெரும்பாலான புலவர் பெருமக்களுக்கு அறவே தெரியாது. நல்குறவு என்கிற பெயரை பல புலவர்கள் கேட்டிருக்க மாட்டார்கள். பாவாணர் போன்றிருக்கிற பெரிய அறிஞர்களும் இதற்கு ஒரு குறுக்கலான ஒரு நெருக்கமான ஏதோ ஒரு பொருளை தான் சொல்லிவிட்டு போனார்கள். அருமையான தலைப்பு இது. எனவே இது பற்றிய எனக்கே உரிய ஐயங்களுக்காக நான் 2-3 நாட்களாக படாது பாடுபட வேண்டியிருந்தது. இந்த தமிழர்களை எண்ணுகிற பொழுது தமிழுக்காக ஏதோ பிடுங்க போகிறோம் என்கிறபடியாக பேசிக்கொண்டிருக்கிறவர்கள், அதை வைத்துக்கொண்டே பிழைப்பு நடத்துகிறவர்கள், அதுவையே வாழ்க்கைக்குரிய சோறு போடுகிற அடிப்படை கருவூலமாக அதனை ஏற்றுக்கொண்டு பணி பெற்றிருக்கிறவர்கள், தமிழர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள், அரசியல்காரர்கள், தமிழுக்காக அதை பிடுங்க போகிறோம், இதை பிடுங்க போகிறோம் என்கிற அரசியல்காரர்கள், யாருக்கும் என்ன வகையான அடிப்படையான அக்கறையும் கவலையும் கருத்தும் இதை மேம்படுத்த வேண்டும் என்கிறதுக்கான உணர்ச்சி அவரவரிடம் அவர்களுடைய வாழ்க்கை பெரியதாக இருக்கிறது. ஆனால் 2056 ஆண்டுகளுக்கு முந்தி ஒரு உள்ளம் இந்த மண்ணிலே இந்த மக்களை பற்றி கவலைப்பட்டு இவர்கள் வெட்கம் இல்லாமல் இருக்கிறார்கள், எந்த ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையும் இல்லாமல் இருக்கிறார்கள், எந்த ஒன்றையும் பேணாதவர்களாக காப்பாற்றாதவர்களாக இருக்கிறார்கள் என்கிறதுக்காக கவலைப்பட்டு படாத பாடுபட்டு பல பதிவுகளை அவர் செய்துவிட்டு போயிருக்கிறார். நமக்கு எதிரி யார் என்று சுட்டி காட்டியிருக்கிறார். இல்லை, உட்பகை என்றே ஒரு தனி அதிகாரம் போட்டு இந்த இனத்துக்குள்ளாலேயே எப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள், அருவருப்பான மக்கள் என்பதையும் பதிவு செய்துவிட்டு போகிறார். இன்னும் 2000 ஆண்டு காலத்திற்கு இந்த திருக்குறள் தேவைப்படும், கட்டாயமாக தேவைப்படும். அதில் என்னுடைய முயற்சி என்கிறது, நான் ஒரு ஒற்றை சிந்தனையோடு அரை நூற்றாண்டு காலத்தை கடந்திருக்கிற இந்த செய்தியை பார்த்து எனக்கு வெட்கமாக இருக்கிறது. ஒரு மருத்துவமனையிலே ஒரு நிகழ்ச்சிக்காக தொடக்கத்துக்காக நான் சொல்கிறேன். ஒரு மருத்துவமனையிலே ICU என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், இன்டென்சிவ் கேர் யூனிட். இன்டென்சிவ் என்கிறது ஆழ்ந்த கூர்த்த அல்லது மிக கடுங்கவனம் எடுக்க வேண்டிய அந்த பகுதி பிரிவு மருத்துவ பிரிவு ICU என்று, இன்டென்சிவ் கேர் யூனிட் என்கிறது. அது பற்றி ஒரு சின்ன ஒரு சிறுகதையை நான் பார்க்க நேர்ந்தது. அந்த கதை உங்களுக்கு ஒரு நொடி கதை, அது ஒரு நிமிய கதை. அது உள்ளே இருந்து வெளியிலே ஒருவர் அந்த உள்ளே இருக்கிற பெண்ணுக்கு, அந்த தாய்க்கு கணவனாக இருக்கிறவர்கள் வெளியே கையை பிசைந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார். உள்ளே இருந்து மருத்துவர்கள் உள்ளே இருந்து வெளியே வருகிறார்கள். வந்தவர்கள் எல்லாரும் வாயை பிதிக்கி கொண்டு மருத்துவர்கள் எல்லாம், நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்து விட்டோம், ஒன்று முடியவில்லை என்று கைவிரிக்கிறார்கள். அதாவது வாயை பிதுக்குகிறார்கள். வாயை பிதுக்குவது என்பது ஒரு அடையாளம் என்ன என்றால், எங்களால் முடியவில்லை, எங்களுடைய இயலாமை இது என்பதற்காகத்தான் அந்த வாய் பிதுக்கம். ஒன்றொன்றுக்கும் தமிழில் பல குறியீடுகள் உண்டு. கோபப்படுகிறது என்கிறது, சினப்படுவது என்பதிலே ஒரு தலைவி, ஒரு பெண் பவளவாய் கரித்து என்று எழுதுகிறாங்க. இதெல்லாம் உற்று கவனித்தால்தான் தெரியும். கரித்து என்ற கடித்துன்னு பொருள். அவள் அவனை பார்த்து பல்லை கடிக்கிறாள். பல்லை கடிக்கிறது எப்படி என்றால், கீழ் உதடு மேலே போய் மேலே இருக்கிற பற்களின் மேல் அதன் கீழ் படுகிறது. நன்றாக எண்ணி பாருங்கள். கீழ் உதடு உள்ளே போய் மேல் பற்களுக்கு கீழாக படிந்து கடிக்கிறாள்.
கரித்தாள் என்ற கடித்தாள் என்கிற சொல். அடுப்பங்கடை என்கிறது அடுப்பங்கரை என்கிறது போல, மெதிக்கிறது என்கிறது மெரிக்கிறது என்கிறது போல, கடித்தால் என்கிறது கரித்தால் என்று வருது. பவள வாய் கரித்துன்னு வருது. அவளுக்கு வாய் பவளம் போல் இருக்கிறது, அதை கடிக்கிறாள். எப்படி கடிக்கிறாள்? கடிக்கிறாள். இந்த காட்சியை நீங்கள் எண்ணி பாருங்கள். சினப்படுவது என்பதற்கு இந்த கீழ் உதடு உள்ளே போக வேண்டும், இல்லை என்றால் அது வெளியே பிதுங்க வேண்டும். அப்படி மருத்துவர்கள் எல்லாம் எங்களால் ஒன்றும் முடியவில்லை என்பதற்கு அடையாளமாக நாங்கள் எவ்வளோ முயற்சி செய்து விட்டோம், கடைசியில் முடியவில்லை என்று சொல்கிறார்கள். ஒரு குறியீடு காட்டுகிறார்கள். அவர்கள் பிழைக்க மாட்டார்கள் என்கிறது அடையாளத்துக்காக. உடனே அந்த கணவன், உள்ளே இருக்கிற பெண்ணுடைய கணவன் அழத் தொடங்கி விடுகிறான். குமரி குமரி அழத் தொடங்கி விடுகிறான். அப்பொழுது ஒரு சின்ன குழந்தை, ஒரு 4 அகவை குழந்தை, டாக்டர் அப்படின்னு கத்துது. 4 வயது குழந்தை. டாக்டர், மதி இன்னும் சாப்பிடவே இல்லை, அழுதுகிட்டே இருக்கிறான்னு சொல்லுங்க. எங்க அம்மா எழுந்துருவாங்க, எங்க அம்மா எழுந்துருவாங்க, அப்படி சொல்லுங்க. மதி இன்னும் சாப்பிடல, பசிக்குது அவளுக்கு, அவ அழறான்னு சொல்லுங்க. அந்த குழந்தை என்ன நிலையில் இருந்ததோ அந்த உணர்வோடு தான் இந்த தமிழர்களை பற்றிய கருத்தோடு நானும் நிற்கிறேன். இவர்கள் கவனிப்பார்கள், கவனிக்க மாட்டார். ஏனென்றால் இப்ப நான் சொல்கிற இப்பொழுது இருக்கிற செய்திகளில் 90 விழுக்காடு யாருக்குமே தெரியாது, 95 விழுக்காடு தெரியாது. நல்குறவுன்னா என்னன்னு தெரியாது. திருவள்ளுவர் அதுக்கு எவ்வளவு கவலைப்பட்டிருக்கிறார், வறுமையை பற்றி எவ்வளவு கவலைப்பட்டிருக்கிறார் என்று. இந்த நாடு மிக அருவருப்பான நாடு. ஒரு மாதத்துக்கு 2 லட்சம் கோடி ஜிஎஸ்டி வரி என்று வரியை பிடுங்குகிற நாடு. அதனால தான் எல்லாம் மஞ்சா குளிக்கிறதுக்கு உலகம் முழுக்க சுற்றுகிறார்கள். இது தொடர்பாக இருக்கிறதுல இது 5வது இடத்தில் இருக்கிறது உலக பொருளாதார வளர்ச்சியில் என்கிற பொய் சொல்கிறான். ஆனால் அந்த வறுமை கோட்டிலே இருக்கிறவர்கள் கணக்கிலே, கொடுமையான வறுமை ஏழை நாடுகள் என்கிற கணக்கிலே 37வது இடத்திலே இருக்கிறது என்று சொல்கிறான். இது என்ன ஒரு வேறுபாடு என்கிறது எண்ணி பாருங்கள். எல்லாம் ஒரு பொய். ஒரு பணக்கார இந்தியா என்று ஒன்று இருக்கிறது, ஏழை இந்தியா என்று ஒன்று இருக்கிறது. எல்லா வகையான ஏமாற்று. எவனுக்கும் எந்த அறிவும் இல்லை. அடிப்படையில் இருக்கிறவனுக்கு, மேல் இருக்கிறவனுக்கு எதையோ எண்ணிக்கொண்டு போகிறான். ஒன்றொன்றிலும் ஒவ்வொருவனும் பார்த்தா கணக்கு சொல்லுகிறது 970 கோடி, அவனுக்கு இவனுக்கு இவன் 800 கோடி. நம்ம முதலமைச்சர் 10வது இடத்துல பணக்கார இடத்துல இருக்கிறார் என்று என்னென்னோ சொல்லுகிறான். 39 கோடி தான் அவருக்கு இருக்குதுன்னு. எதற்கு சொல்லுகிறேன்? யாருக்கும் எந்த அக்கறையும் இல்லை. தமிழை பற்றி அறவே அக்கறை இல்லை. ஏன்னா தமிழர்களுக்கே அந்த வகையான அக்கறை இல்லை. இவர் வறுமையை பற்றியும் வறுமையானவனுடைய மன உணர்வுகளை பற்றியும் மிக ஆழமாக பதிவு செய்திருக்கிறார். பெரும்பாலும் நாம் பணக்காரர்கள் போல் நாம் நடித்துக் கொண்டிருந்தாலும் கூட அடிப்படையில் நாம் மிக ஏழைகள். நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றையும் எதிர்கொள்வதற்கு என்று நம்முடைய பொருளியல் நிலையிலேயே நமக்கு எதுவும் போதுமானதாக இல்லை. ஆனால் அடிப்படையை பற்றி கவலைப்பட்டிருந்தால் நாம் அரசர்கள் தான். இந்த அடிப்படையில் அவர் என்ன வறுமையை பற்றி சிந்தித்தார் என்பதை பற்றி பேசுவதற்கு தொடக்கத்தில் சிலவற்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது கொஞ்சம் கடுமையான பகுதி, என்னை பொறுத்து கொள்ள வேண்டும். இது துன்பப்பட்டு தான் பிழிந்தெடுத்து வந்திருக்கிறேன். எனவே கொஞ்சம் அருள் கூர்ந்து நீங்களும் முயற்சி செய்து இதுக்கு ஒத்துழைக்க வேண்டும், இதை கருதி பார்க்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். குய் என்று ஒரு ஒலி நான் சொல்கிறது சில லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தி குரங்கு நிமிர்ந்ததே, இந்த பித்தகாந்திரபஸ் எரெக்டஸ் என்று சொல்வார்கள், நிமிர்ந்த குரக்கு மாந்தன். நாம் எல்லாம் குரங்கு என்கிறதுக்கு இன்னும் எந்த வகையான அடையாளத்தையும் நாம் இழக்கவில்லை. உடை போட்டுக்கொண்டு மாற்றி இருக்கிறோம். மனம் எல்லாம் அப்படித்தான் இருக்கிறது. இப்போ இப்ப கண்ணாடியில சீவிக்கொண்டிருக்கிறான் ஒரு இளைஞன் என்றால், அந்த பக்கமாக ஒரு பெண் போகிறாள், ஒரு சின்ன பிள்ளை போகிறாள் என்று உடனே அவன் பார்க்கிறான். உடனே உள்ளே அவன் இருக்கிறான், இன்னொருவன் அவன் எழுகிறான், உடனே இப்படி பண்ணுகிறான்.
எதற்கு சொல்கிறேன்? உள்ளே இருக்கிற ஆள் வேறு, வெளியில செய்கிற ஆள் வேறு. ஒவ்வொருவரும் 2 ஆள் 3 ஆள் 4 ஆள்களாக இருந்து கொண்டிருக்கிற நிலை குரங்கு நிலைதான். அப்படி தாவி கொண்டிருந்த அதே நிலை மன உணர்வுகளே இருக்கிறது. எனவேதான் எந்த வகையான முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறோம். முன்னேற்றம் என்பது எதையோ என்று கருதி கொண்டிருக்கிறோம். 2086 ஆண்டுகளுக்கு முந்தி அவர் கவலைப்பட்ட வகையை நினைத்தாலே அழுகி வருகிறது. நான் சில குரல்களுடைய உட்பொருளை பார்த்து எனக்கு அழுகியே வருகிறது. சரி, குய் என்று ஒரு கருத்து வேர். நான் ஒன்றை அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு 800 கோடி மக்கள் இருக்கிறார்கள். இந்த இந்தியா என்கிற இந்த நாட்டிலே 146 கோடி மக்கள். சீனாவை விட நாம் மிஞ்சி விட்டோம். அதான் ஒரு நகைச்சுவையிலே உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க அப்படின்னு கேட்கிறோம். மக்கள் தொகை கணக்கெடுக்கிற ஒரு அதிகாரி ஒரு பேரை சொல்கிறார். ஒன்று இந்த பிள்ளை, இந்த பிள்ளைக்கு இந்த பெயர், இந்த பெயர், இந்த அகவை அப்படின்னு வரிசையில் சொல்லிக்கொண்டே வருகிறார். சரி, என்னன்னு சொல்லுங்க, உங்க வேலை என்னன்னு சொல்லுங்க. நான் தான் சொன்னேன் 8 பிள்ளைகள்னு அப்படின்னு அவன் அப்படின்னு ஒரு நகைச்சுவை இருக்கிறது. எனவே குழந்தை பேரு என்கிறதுல என்னென்னவோ கட்டுப்பாடுகளை எல்லாம் பண்ணியும் கூட இந்தியாவில் இருக்கிற மக்கள் அடிப்படையில் மக்கள் தொகை பெருக்கத்தில் வல்லவர்களாக இருக்கிறார்கள். உலகமே வியப்படைகள். உலகம் முழுமைக்கும் இந்த மக்கள் தொகை எளிதாக இவ்வளவு பேர் இருக்கிறார்கள், எனவே உழைப்பை சுரண்டலாம் என்று எல்லாரும் உலகம் முழுமைக்கும் பணக்கார நாடுகள் எல்லாம், வழக்காரம் தெரிந்த நாடுகள் எல்லாம் இதில் போட்டி போட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் உதவ முன் வருகிறார்கள். இவர்களெல்லாம் நான் 13 லட்சம் 14 லட்சத்தில் உடை போட்டுக்கொண்டு வானூர்தியிலே சுற்றுகிறார்கள் நம் நாட்டினுடைய தலைவர்கள் எல்லாம். இதில் இந்த குய் என்கிறது ஒரு வேர். அந்த வேர் வளைவு என்கிற கருத்திலே தொடங்கினது. உங்களுக்கு சொன்னால் குய் என்று ஒரு வேர், துளை கருத்து என்று சொன்னால் குயில் என்ற துளைன்னு பொருள், குயிற்றுதல் என்ற துளைன்னு பொருள், குயல் குழல் என்ற துளைன்னு பொருள். இந்த நிலை ஒவ்வொரு சொல்லும் நம்மிடம் இருக்கிற ஏறத்தாழ ஒரு ஈரிலக்கம் சொற்கள், அடிப்படையான சொற்கள் எல்லாம் என்ன வகையில் வளர்ந்தது என்கிறது ஒரு பியூர் மேத்தமேட்டிக்ஸ், அந்த ஒரு தூய கணக்கியல் முறையிலே அமைந்திருக்கிறது. மனிதனாக மாந்தனாக இந்த குரங்குகளை, மாந்த குரங்குகளை மாற்றியது என்கிறது இந்த தமிழ் தான். அதை உலகுக்கு எப்படியாவது ஆழமாக தெரிவித்து விட்டு போக வேண்டும் என்பதற்காகத்தான் நான் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறேன். இதில் ஒரு செருக்காகவும் சொல்லுகிறேன். ஒரு துடிப்பு இருக்கிறது, எப்படியாவது இதை உலகத்துக்கு முன்னால் பதிவு செய்து விட்டு போக வேண்டும் என்று. ஆனால் எல்லாரும், நான் பல பேரை 25 ஆண்டு காலம், ஒரு 1/4 நூற்றாண்டு காலம் பல்கலைக்கழகத்தில் வகை வகையான வெளிநாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகத்தினுடைய துறை தலைவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் என்கிறவர்களை நூற்றுக்கணக்காக நான் சந்தித்திருக்கிறேன், அவர்களோடு உரையாடி இருக்கிறேன். என்ன நீங்க கற்பனையே பண்ண முடியாதபடி பெரிய அறிஞர்களோடெல்லாம் நான் பழகி இருக்கிறேன். ஆனால் என்னை புரிந்த, என்னை விளங்கி கொண்ட பெருமக்களில் 100க்கு 100 பேரும் இப்பொழுது இல்லை. கற்பனையே பண்ண, நீங்க பாவாணரோடு பழகினது, பெருஞ்சித்திரனார் என்ற வடிவத்தோடு பழகினது, தலைமையாக இருக்கிற பெரும் புலவர்கள் தமிழகம் முழுமைக்கு இருக்கிறவர்கள் பல பேரோடும் பழகினது, அவர்களெல்லாம் இன்றைக்கு இல்லை. எனவே நான் வெறுமையனாக வெற்று ஆளாக இன்றைக்கு நான் இருக்கிறேன், ஒரு துணை இல்லாமல் இருக்கிறேன். சரி, இந்த மாந்தன் என்கிற வடிவத்தை உருவாக்கியதே இந்த மொழிதான். இன்றைக்கு 6000 மொழிகள் இருக்கின்றன. அவற்றுக்கு மூலமாக இதுதான் தொடக்கத்தில் தோன்றினது என்கிறதை நம்ப மறுக்கிறவர்களே தலைமையாக இருக்கிறவர்களே இங்க இருக்கிற பிடுங்கிகள். இங்க அறிவு நிறைந்ததாக ஒன்றுமே தெரியாத முட்டுக்கட்டையாக இருந்து கொண்டு அப்படிலாம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு இவன் நிறைய பேச வருகிறான். சரி, இதை நம்ம இந்த செய்திக்கு உள்ளே வருவோம். குய் வளைவு, வளைவு என்கிற கருத்துல ஒரு ஒளிக்கு அந்த பொருண்மையை உருவாக்கி கொண்டு சொல்லை தொடங்க விரும்புகிறார். குயம், குய், குயம். நான் சொன்ன குய் துளை கருத்து என்ற உங்களுக்கு ஒன்று சொன்னால் விளங்கும். குயு குசு என்று ஒரு சொல் இருக்கிறதுல, ஃபாட், வெளியே வருகிற காற்று, அதிலிருந்து தொடங்கினா நூற்றுக்கணக்கான சொற்கள் ஒழுங்குபட்டிருக்கின்றன தமிழிலே. சரி, குய், குயம், வளைவு. குயம் என்கிறது
அறிவாள் இருக்கிறதல்ல, வளைந்திருக்கிற அறிவாள், அந்த அறிவாளை குறிக்கிற சிறப்பு சொல் தொடக்கத்தில். குயமண்டு ஆகம் ஆகம் சஞ்சாந்து நீவி. அங்க அந்த போர்க்களத்திலே அடிபட்டு, சண்டையிலே அடிபட்டு என்ற அந்த வளைவினாலே அருவாளாலே வெட்டுப்பட்டு குத்துப்பட்டு குருதி ஒழுக வருகிறவர்கள். அப்பொழுது நம்முடைய முன்னோர்கள் சந்தனத்தை தடவி அதை ஆற்றுப்படுத்தி இருக்கிறார்கள். குயம்மண்ட் ஆகம் என்கிறது, அகம் என்கிறது உள், ஆகம் என்கிறது மேற்பகுதி மார்பு. ஆகம் என்று பேர் இதுக்கு, உள்ள இருக்கிறது அகம். இந்த ஆகம் குயம்மண்டு ஆகம், அறிவாளாலே மண்டப்பட்டு வெட்டப்பட்ட அந்த ஆகம் மார்பு செஞ்சாந்து நீவி சிவந்த சந்தனத்தினாலே நீவ பெற்று என்று வரி வருகிறது புறநானூற்றிலே. சரி, குயம் என்கிறது, குயம் என்கிறது ஏராளமான பதிவுகள் அது இருக்கின்றன. சரி, கூனி குயத்தின் வாய் நெல் அறிந்து நெல்லை அறிகிறது என்கிறதுல கூனி குயம், கூணாக இருக்கிற குயமாக இருக்கிற அந்த கூனி குயம் அறிவாள், அந்த நெல்வாய் அறிந்து வாய் நெல் அறிந்து என்று வருகிறது இந்த பெரும் பொருள் ஆற்றுப்படையிலே. சரி, ஏராளமான பதிவுகள் இருக்கின்றன. நான் ஒரு சான்றை மட்டும் சொல்கிறேன். 30-40 சான்றுகள் ஒன்றொன்றுக்கு இருக்கின்றன. குயவரி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அறிவாள் போன்ற வளைந்த கோடுகளை உடையதாகிய வேங்கை புலிக்கு குயவரின்னு பேர். அப்படி ஒரு 40 இடங்கள்ல வருகிறது குயவரி. வரிகள் அமைந்த வளைவு வடிவில் வரிகள் அமைந்த வேங்கைக்கு புலிக்கு குயவரி என்று பெயர். குயவரி இரும்போத்து பொருத பொன் அகநானூறு. கொடுவரி வழங்கும் கோடுயர் நெடுவரை. கொடுவரி என்பது, கொடு என்பது வளைவு. கொடுக்கிறது என்கிறது என்ன தெரியுமா? இந்த கையை இப்படி வளைத்து கொடுக்கிறது. கொள்ளுதல் என்கிறது என்ன தெரியுமா? கீழே இப்படி வாங்கிறது. கொடுனா வளைவு, கொடுக்குன்னா வளைந்தது. கொடுவாள் என்ற வளைந்த கத்தின்னு பொருள். கொடு என்பதே வளைவு என்கிற பொருளை உடையது. இந்த கொடுவாய் வழங்கும், கொடுவரி வழங்கும் கோடுயர் நெடுவரை என்று புறநானூற்று வருகிறது. சரி, குய் கூய் கூயிர் கூர். கூர் என்றால் நமக்கு உச்சி நினைப்பரும், அந்த கூறிய முனை நினைவு வரும். அந்த கூர் அன்று இது. இந்த குய் என்கிற வளைவு கருத்திலே கூர் என்று ஒரு சொல். கூர்தல் என்பது வளைதல், வருந்துதல். குரிசில் ஏற்றினன், குரிசில் ஏறினன் கூர்ந்தது சிந்தையை, அந்த வருந்தியது வளைந்தது மனம் என்று ஒரு இடத்துல ஸ்ரீவக்ஷந்தாமணியில் வருகிறது. கூர்தல், வளைதல், குளிராலே நடுங்குதல். மந்தி கூற, மந்தி அதுக்கு ஒரு நச்சினார்க்கினியன் பார்ப்பான் உரை எழுதுகிறான். குண்ணாக்க என்ற, குண்ணாக்க என்ற வளையன்னு பொருள். மந்தி கூற, கூர்தல். கூறல் என்பது வளைந்த இறகினை குறிக்கிற ஒரு சிறப்பு சொல். கூறல். கூறல் கொக்கின் இரும்பறை சேவல் அகநானூறு. கோதையர் மயிர் புல் சிறகிவை கூறல். கோதையருடைய மயிர், பெண்களுடைய மயிர், புல்லனுடைய சிறகு, இவை கூறல் என்று சொல்லப்படும் பிங்களத்தில் பதிவாயிருக்கிறது. சரி, கூரை வீட்டினுடைய இறப்பு இருக்குதே, அதற்கு தான் கூரைன்னு பேர். மேல் இருக்கிற பகுதி அல்ல. கூரைன்னா இறப்புன்னு பொருள். இற என்ற வளைன்னு பொருள். ஒருவன் இறந்து விட்டான் என்று சொன்னான். தொடக்கத்தில் இறந்தது என்கிறது பற்றி கூட அறிவு கூட இந்த மாந்தனுக்கு இல்லை. அப்படி இருக்கிற விலங்காக இருக்கிற பொழுது தூக்கி பார்த்தால் அந்த உடம்பு வளைகிறது. சாய்ந்து போய்விட்டான், வளைந்து விட்டான் என்கிற பொருள் சாயின். சா என்று நின்றது. சாவு, சாதல், சாகை. சா என்கிற சொல் சாத்தான் என்று தான் சொன்னான் முதல்ல. சாத்தான், பிறகு சத்தான் என்று சொன்னான். வல் என்கிறது வெல் என்கிறது போல், கட்டி என்கிறது கெட்டி என்கிறது போல், பரு என்கிறது பெரு என்கிறது போல், சத்தான் என்கிறது தான் பிறகு செத்தான்னு சொன்னான். சாய், சா என்கிறது. நோய் என்கிறது நோ என்று இருக்கும். பாய் என்கிறது பா என்று வரும். அதுபோல இந்த சாய் என்கிறது சான்னா வளைவுன்னு பொருள்.
படுத்துக் கொள்வது என்கிறது தான் சாயனம் என்கிறது பார்ப்பான். சயனம் என்று ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டான். அனந்த சயனம் என்றால் ஆனந்தமாக படுத்துக் கொண்டே இருக்கிற முட்டாள். சாயனம் என்கிறதுடைய திரிவது. சரி, இந்த சாய் என்கிறது வளைவு போலவே இர என்கிறது வளைவு என்கிற பொருளுடையது. இரத்தல் என்பது சாதல்னு பொருள். ஒய் என்பது வளைவு, ஒயில் என்பது வளைந்து வளைந்து போகிற நடைமுறை. ஒயிலாட்டம் என்கிறது அதுதான். அந்த கையில ஒரு சின்ன கைத்துள்ளை வைத்துக் கொண்டு வளைய அடிப்பார்கள். ஒயில் என்று அவள் போகிற பொழுதே ஒரு ஒயிலாகத்தான் போவாள் என்று பேசுவார்கள் மக்கள். ஒயில் என்பது ஒய் என்கிறது தான் ஒழி என்றான், வளைவு என்று பொருள். அது கிடக்கட்டும். அதுபோல் மடி என்பது சாவு, மடிதல் என்பது முடங்குதல். முடி என்கிறது மொடி என்றாகி மடி என்றானது. மடிதல் என்பது முறிதல். இந்த மடி என்கிற சொல் தான் இறப்பு என்கிற பொருளுக்கு மடிந்தான் என்று சொன்னா முடங்கினான், சாய்ந்து விட்டான், இறந்து விட்டான் என்று பொருள். இந்த மடி என்கிற சொல்லைத்தான் லத்தீனத்திலே கிரேக்கத்திலே மடி என்கிறது மொரி, அடுப்பங்கடை என்கிறது அடுப்பங்கரை என்கிறது போல் மொரி. மொரிட்டம், மோர்டம், போஸ்ட் மோர்டம், மார்டல், இம்மார்டல் என்று சொல்லுகிறது எல்லாம் அந்த மொரி என்கிறது. அதைத்தான் பார்ப்பா. நீங்க தூக்கி வருகிற பொழுது மடி என்கிறது மர என்றாக்கி, மரி என்றாக்கி, மரண என்கிற சொல்லை இங்க கொண்டு வந்து நம்மிடம் புகுத்தினான். நாம் பழையதெல்லாம் விட்டு விட்டு எதையோ பற்றி கொண்டு கிடக்கிறோம். சரி, இந்த 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 மாந்தன் இந்த நிலை ஆகிற அந்த கூரை என்று சொல்கிறது. நான் எதுக்கு சொன்னேன்? இர என்கிற சொல் வளைவு என்கிற கருத்துக்காக சொன்னது. நீங்க இறை என்று ஒரு சொல் உண்டு. அந்த சொல் தான் இறைவானம் என்கிறதான் இரவானம் நாம் சொல்கிறோம். அந்த சாய்வான கூரை. இல்லிறை செருகிய நெலிகோல். ஆண்டுகளுக்கு முந்தி ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த தீக்கடைகோல் என்கிற நெலிகோல், அந்த தீயை கடைவதற்காக இருக்கிற அந்த கோளுக்கு நெலிகோல்னு பொருள். நெளிக்கிறதுனால இதுக்கு நெலிகோல்னு பேர். அந்த நெலிகோல் ஒவ்வொரு இறையிலும் இறைவானத்திலும் அது சொருகப்பட்டிருக்கும். என்னுடைய மன்னன் அப்படித்தான். பார்க்கிறதுக்கு அவன் அந்த இறையிலே செருகப்பட்ட அந்த நெலிகோல் போல இருப்பான். ஆனால் அவன் கான்றுபடு கணையதி போல அதை உரசி பார்த்தால் அவன் இப்படியாக மாறிவிடுவான். அப்படிப்பட்டவன் என்னுடைய மன்னன் என்று ஒரு புலவன் பேசுகிறான். இறை செருகிய இறை என்பது வளைவான கூரை. அதுதான் கூரை என்கிற சொல்லுக்கும் இணையான சொல். சரி, இந்த குறுங்கூரை குடிநாப்பன் என்று வருகிறது. சரி, இந்த குயம் என்கிறது அறிவாளை சொன்ன சொல்லுக்காக நான் அடிப்படையாக சிலவற்றை சொல்ல வேண்டும். குய் என்பது துளை. குயிங்கு, குங்கு, உனக்கு என்கிறது போல, உலகம் என்கிறது உலகம் என்கிறது போல, குங்கு என்கிறது தான் குங்கு ஆனது. குயிங்கு தொலைன்னு பொருள். என்ன துளை என்றால், தேனுடைய கூட்டை பார்க்கிற பொழுது நீங்கள் அதை பிளந்து பார்த்தா அதில் இருக்கிற நூற்றுக்கணக்கான துளைகள் இருக்கிறதே, அதில் கொண்டு போய் சேர்க்கிற அடிப்படையில் அது வைத்திருக்கிறான். அது கொங்கு என்கிறது கொங்கு என்று ஆயிருக்கிறது. கொங்கு என்கிறது. அதுபோல் கொங்கை என்று மார்புக்கு சொல்லுகிறது என்ன என்றால், பிள்ளை பெறுகிற தாய் அவளுக்கு அந்த உள்ளே துளை இருக்கிறது என்று வெளியிலே தெரியாது. ஆனால் பால் கொடுக்கும் பொழுது அது துளை இருந்தாலே வரும் என்கிறதுனால கொங்கை என்று சொன்னான். சரி, இது கொங்கையும் அறிவாளும் குயம் எனப்படுமே. பிங்களத்தில் ஒரு பதிவு இருக்கிறது. சரி, குயமொடு புள்ளம் அறிவாளின் பேர். அறிவாளுக்கு இருக்கிற செய்தி. இதுல அறிவாள் என்கிற நம்ம இதெல்லாம் அடிப்படையை தெரிந்து கொள்ள வேண்டும். அறிதல் என்கிறது வெட்டுதல்னு பொருள். அறிதல் என்கிறது இந்த ராணா போட்டிருக்கிறது என்கிறது, இன்னொரு வல்லின ராணா போடுறது என்கிறதெல்லாம் தொடக்க காலத்தில் ஒரே அமைப்பிலே வளர்ந்தவை. இந்த ராணா போட்டதுதான் மறுபடி இன்னொரு முறை அழுத்தம் பண்ண வேண்டும் என்பதற்கு பக்கத்தில் இன்னொன்று போட்டு ரான்னு சொன்னோம். ரா. எனவே அறிதல் என்கிறது வெட்டுதல் போலவேதான். இதை பற்றி நீ அறி என்றா பகுத்து பார்ன்னு பொருள். அறிவு என்றாலே ஒன்றை வெட்டி பார்ப்பது என்று பொருள். அறிவு என்பது இந்த அறிவாள் வெட்டுவதற்காக இருக்கிற வாள் என்கிற சொல்லை தொடக்கத்தில் வகு வை
வை பிளவு, வைகு வகு, வகு வகல், வாள். வாள் என்று ஆனது வெட்டுவதற்காக இருக்கிற கருவி என்கிறது தான் வந்தது வாள். இது அறிவாள் என்கிறது அறுப்பதற்காக இருக்கிற வாள் என்கிற பொருளிலே இந்த குயம் குறிக்கப்படுகிறது. ஒன்று சொன்னா உங்களுக்கு விளங்கும். வளைந்த கொடுவாய் குயத்து விடுவாய் செய்ய என்று சிலப்பதிகாரத்திலே வருகிறது. கொடுவாய் குயத்து, அந்த கொடிய வாயினையுடைய வளைந்த வாயினையுடைய அறிவாளாலே விடுவாய் செய்ய, அதை பிளக்க என்கிற பொருள் சிலப்பதிகாரத்தில் வருகிறது. சரி, வளைந்த வாயினையுடைய அறிவாளால் அறிதலை செய்ய அடியார் கண்டவர் கூட எழுதுகிறார். இந்த இங்க அரு என்கிறது பிரி என்று நமக்கு தெரியும். அறுப்பு என்கிறது என்ன என்று தெரியும். அறுவடை என்கிறது என்ன என்று நமக்கு தெரியும். இந்த சொல் ஜெர்மானிக்கில் டியூட்டானிக் ஆரிஜின், பக்கத்தில் லத்தீன கிரேக்கங்களுக்கு நெருக்கமானது. அது டியூட்டானிக் என்று சொல்வார்கள். இது தீர்த்தானிய கிளை. அது அதில் அறுப்பு என்கிற சொல்லுக்கு ஹர்பு, HARBH, ஹர்பு போட்டுட்டு, அதுவும் பிறகு ஓல்டு ஹை ஜெர்மனில் அது எப்படி இருந்ததுன்னா ஹர்பிஸ்ட், ஹர்பெஸ்ட், ஹார்வெஸ்ட் வந்தது. ஆங்கிலத்துக்கு வரும்போது ஹார்வெஸ்ட் என்று வருகிறது. அறுப்பு என்கிற சொல், அறுப்பு என்கிறது ஹார்பு, நான் நிறுத்துறேன் ஹார்புன்னு எச்சையே போட்டு தொடங்குறது. சரி, இது ஜெர்மனியில் ஹார்பு, ஓல்டு இங்கிலீஷில் ரெப்பு, அது பிறகு இங்கிலீஷ்க்கு வரும்போது ரீப்பு. ரீப்பர்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், அறுக்கப்பட்ட பட்டை ரீப் என்கிறது. இந்த ரீப் என்கிறது கட், அதுக்கு பொருள் இப்போ ஆங்கில அகராதியை நீங்கள் இப்போ ஆக்ஸ்போர்டை பார்த்தா கட் கிரைன், தவசத்துக்காக இருக்கிற அந்த கொடிகளை கதிர்களை வெட்டுவது. கட் கிரைன் ஆர் சிமிலர் கிராப், அது போல் இருக்கிற பயிர் செடிகளை வெட்டுவதற்காக இருக்கிறது அரு என்கிற பொருளில் ரீப். ரீப்பிங் ஹூக், அறுக்கிறதுக்காக இருக்கிற ஹூக் என்கிற பொருளில் சிக்கல் வழங்கப்படுகிறது. சிக்கிள் என்று சொல்வது அறிவாளுக்கு இருக்கிற சிறப்பு பெயர். ஆங்கிலத்தில் எல்லாருக்கும் தெரியும். சிக்கிள், SICKEL, சிக்கிள் என்பது அறிவாள். அந்த வடிவம் எதிலிருந்து வந்தது என்று ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் உறுதிப்படுத்தி நிலைநாட்டி இருக்கிறது என்றால், தமிழிலே இகு என்பது பிரிவு. அதற்கு முந்தி நிறைய செய்திகள் இருக்கின்றன, நேரம் இல்லை. இகு, இகல், பிரிவுன்னு பொருள். சில திருக்குறளில் இகல் என்று ஒரு அதிகாரம் வருகிறதே, பகையை குறிக்கிற சிறப்பு சொல்லது இகல். இகு என்கிறதா எகு நாயி செகுனானது. செகுத்தல் என்பது வெட்டுதல். அவி சொரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று. பல வகையான முட்டாள்களே, ஆயிரக்கணக்கான வேள்விகளை நடத்துகிற முட்டாள்களே, அவி சொரிந்து 1000 வேட்டலின் 1000 வேள்வி செய்வதை விட ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று. ஒரு உயிரை வெட்டி கொள்ளாமல் இருப்பது போதுமானது, அதுவே சிறந்தது என்று திருவள்ளுவர் சொல்கிறார். அவர் ஆரியத்தை கண்டிக்கிறார், வேள்வி செய்வதை கண்டிக்கிறார். செகுத்தல் என்பது வெட்டுதல் என்பது. எனவே எனக்கு அடிப்படையிலே 40-50 ஆண்டுகளாக ஊறினதிலே செக்கர் இருக்கணும் என்று லத்தீன அகராதியை திறக்கிறேன். டு கட் என்று பொருள் போடுகிறான். வெட்டு 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 வெட்டுன்னு செக்காருக்கு இருக்கிறது. செக்ஷன், செக்டார், செக் என்கிற வடிவம், செக், செக்மெண்ட் என்று நூற்றுக்கணக்கான வடிவங்கள் அதில் போய் கொண்டிருக்கின்றன. நான் அவற்றை பலவற்றை பல கூட்டங்களில் அதை அழுத்தி சொல்லி இருக்கிறேன். செக் என்கிற இந்த வடிவத்தில் செக்கிள் என்கிற வடிவம் தான் சிக்கிள் என்று வெட்டுவதற்காக இருக்கிற கருவி என்கிறதுக்கு அறிவாளை குறிக்கிறது என்று அவன் சொல்கிறான். சிக்கிள் அறிவாளை குறிக்கிற சிறப்பு சொல்லு. சரி, இந்த அருவாள் என்கிற இந்த வடிவமே கிரேக்கத்தில் ஆர்பே, HARPE, சிக்கிள். பிரெஞ்சில் ஹர்பே. இந்த ஹர்பூன் என்று இப்பொழுது கடல்ல திமிங்கலத்தை பிடிப்பதற்காக உளியிலே ஒரு நீள நீள கயிறை பிடித்துக் கொண்டு தூக்கி எறிகிறது. இந்த அறிவாளால் வெட்டுவது போல் செய்கிற அந்த வினைக்கு ஹார்பூன் என்று ஆங்கிலத்திலே சொல்லிருக்கிறது. சரி, அது கடக்கட்டும். இதுல சிக்கல் என்கிறது நூற்றுக்கணக்கான மொழிகள் இருக்கிற பகுதிகளை நான் படிக்க விரும்பவில்லை, பார்த்து கொள்ளலாம் பின்னால். ஹூய்
குய் கூய் கூயிர் கூர் கூறு. குரு என்பது வளைவு, குரு என்பது வளைவு, குரல் என்பது வளைவு. வணர்குரல் வண்டார்ப்ப. குரல் என்கிறது பெண்களுடைய தலைமுடியை சொல்கிற இதிலே அது ஒரு வகை. 5 வகையாக கூந்தலை முடிப்பது என்பது தமிழ்நாட்டினுடைய வழக்கம். அதிலே ஒன்று குரல். சரி, குரு குறுகு ஒரு சொல். குறுகு என்பது கை வளையலை குறிக்கிற சொல். வளைவு என்கிற கருத்துல கை 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 கூபி பிடித்து குறுகணி செரித்த என்று வரும் கல்லாடத்திலே கையின் வளையும் குறுகெனல் என்று பிங்களத்தில் வருகிறது. குரு குருள் அடுத்த படிநிலை ஒரு சொல் குருள். குருள் என்கிறது மயிரினுடைய சுருள், மயிர் சுருளை குறிக்கிறது. குருள் என்கிறது இறைவன் தன் சென்னி குருள் கொண்ட செஞ்சடை நக்கீர நாயனார். குருளுதல் சுருளுதல் குருண்ட வார்குழல் என்று போகும் திருவிசைப்பா. இந்த குருள் என்கிறது வடிவம் ஆங்கிலத்திலே நீங்க சொன்ன உங்களுக்கு பாருங்க, குருள் என்கிறது சுருண்ட தலைமுடி, சுருள் என்கிறது இன்னைக்கு கர்லிங் ஹேர் நமக்கு தெரியல. நம்ம குருள் போய் அது கர்லிங் ஆகிறதுக்கு என்ன வழி என்று பார்க்கும்போது வியப்பாக இருக்கிறது. இது மிடில் இங்கிலீஷ்ல க்ரோல், க்ரூயல், மிடில் டச்சில் க்ரூல், கர்லி. அதனுடைய அதாவது குரோக்கஸ் என்பது கர்லி. குருளர் ஒன்று இனிப்பு கட்டி, இனிப்பு தின்கிறதுக்காக இருக்கிற அந்த இனிப்பாக செய்யப்படுகிற ஒரு கட்டிக்கு, ஒரு கேக்குக்கு குருளர் என்று இன்றைக்கு இருக்கிறான் இனிப்பு கட்டி. சரி, ஆங்கிலத்தில் கர்லிக்யூன்னு ஒரு சொல் இருக்கு. கர்லிக்யூன்னா எழுத்தினை வளைவாக வளைவு வடிவமாக புதினமாக எழுதுகிறார்களே, அதற்கென்று இருக்கிற அந்த கலைக்கு கர்லிக்யூன்னு பேர் வைத்திருக்கிறார். கர்லியூன்னு ஒரு பறவை கர்லியூன்னு சொல்லப்படுகிறது. என்ன காரணம் என்றால் நீளமாக இருக்கிற அதே சமயத்தில் வளைந்த கொக்கினை, வளைந்த அழகினை உடையதாக இருக்கிற பெயருக்கு நாங்கள் வைத்திருக்கிறோம் கர்லியூ. சரி, இது இந்த நிலை கிடக்கட்டும். இந்த குருள் என்பது வளைவு, அதுபோல் குரக்கு என்பது வளைவு. குரங்கு என்கிற விலங்கை குறித்த அந்த சொல்லே இவன் நிமிர்ந்து விட்டான், அது வளைந்தபடியே இருக்கிறது, எப்பொழுதும் வளைந்தபடியே இருக்கிறது, ஆனால் தாவுகிறது. அதை குரங்கு என்று இவன் வளர்ந்த பிறகு சொன்னான். இந்த குரங்கு என்கிறது குரக்கு என்கிற இன்னொரு வடிவம் இருந்தது. குரக்கு, குரங்கு முதுகு வளைந்த நிலையிலேயே அமைந்திருக்கும் விலங்கு. குரங்கு இனம் குரக்கினம். குரக்கு என்பது வளைவு என்ற உடனே அதனால் வருகிற ஒரு வலிப்புக்கு குரக்கு வலின்னு பேர். குரக்கள் இழுக்குதுன்னுவா, வளைந்து பிடிச்சு இழுக்கிறது, குரக்கு வலியின். சரி, இந்த வடிவத்துக்கு பிறகு உயிர் கூர். கூர் என்கிறது, நீங்கள் கேழ்வரகை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? கேழ்வரகுக்கு மதுரை பழக்கம் எல்லாம். ஒரு கிலோ கூறு வாங்கி வந்தேன், எனக்கு வியப்பாக இருக்கும். கூறு என்கிறது என்னன்னு, கேழ்வரகுங்க அப்படின்னு மறுபடி சொல்லுவாங்க. சரி, கூறு கூறு குரக்கன். குரக்கன் என்கிறது கேழ்வரகுக்கா இருக்கிற சிறப்பு பெயர். சித்தர் பரிபாஷையாக அதில் வருகிறது. குரக்கன் என்பது கேழ்வரகை குறிக்கிறது. முதல்ல வரகு, வரகு என்கிற சொல் திணை வகையிலே ஒன்று, சிறுதானிய வகையிலே ஒன்று. இது முதல்ல துவ்வு என்கிறது உண்ணு என்கிற பொருள் இருந்த ஒரு சிறப்பு சொல். துவ்வாமை என்பது உண்ணாமைன்னு பொருள். துவ்வு என்கிறது உணவு செய், உணவை உண்ணு என்று பொருள். துவயம் என்கிறது தான் துவசம் என்றாகி துவசம் என்றாகி பிறகு தவசம் என்றானது. தானியத்தை குறிக்கிறதுக்காக இருக்கிற சிறப்பு சொல் தவசம் என்கிறது. சரி, அது கிடக்கட்டும். இந்த தவசம், தவச வகையில் இருக்கிற இந்த வரகு, வரகு வேறு கேழ்வரகு வேறு. செய் சிவப்பு, செய் செய்யு செழு. செழு வரகு என்கிறது கெழுவரகு ஆனது. சேரடன் என்கிறது கேரளன் என்று ஆனது போல.
சேரலன் என்கிறது கேரளன் என்றானது போல சீர்த்தி என்பது புகழ். சீர்த்தி மிக புகழ் என்று சொல்வான் தொல்காப்பியன். சீர்த்தி என்கிறது அது கீர்த்தியின் ஆகும். இது சகர ககர திரிபு என்று மொழியில் சொல்வார்கள். சரி, இந்த செழு என்கிறது கெழு என்றானது. கொஞ்சம் முழுக்க அது வரகு வெள்ளையா இருக்கும். இது செழு வரகு என்றாகி கெழு வரகு ஆகி கேழ்வரகு என்று சொன்னார். கேழ்வரகுக்கு இன்னொரு சிறப்பு பேர் உண்டு. இந்த திருக்காட்டுப்பள்ளியிலே நான் அடிக்கடி அந்த பகுதியிலே, அதுவும் மாரியம்மன் கோயில் பகுதியில், தஞ்சாவூர் பகுதியிலே ஒரு கிணற்றடியில் தான் நிறைய பெண்கள் கூடுவார்கள். அங்கே இருக்கிற பேச்சு மிக தஞ்சாவூரினுடைய வழக்குகள், டயலெக்ட்ஸ், அதனுடைய அந்த வழக்குகள் எப்படி இருக்கின்றன என்பதற்காக நான் சுற்றி வருவேன். அப்போது ஒரு பெண் இன்னொரு பெண்ணோடு சண்டை போடுகிறாள். எனக்கு வெகு நாளாக அந்த சொல்லுக்கு பொருள் புரியாமல் இருந்தது. அவ தான் தெளிவா சொன்னான், கேழ்வரக கேழ்ப சொன்னான். கிழிச்சி, ரெண்டு பேருக்கு சண்டை, கிழிச்சி கேழ்பனட்டு கூடால உளுந்து பயிரிட்டுடுவேன் அப்படின்றா. எனக்கு ஒரே வியப்பா இருக்கு, தமிழகத்தில் எவ்வளவு நுட்பமாக சொல்கிறார்கள். கிழிச்சி கேப்ப நட்டு ஊடால உளுந்து பயிரிட்டுடுவேன். அந்த கேழ்பை என்கிறது கேழ்வரகை குறிக்கிற சொல். இது கேப்ப கஞ்சி, கேப்ப கூழ் என்கிற வழக்கு நூறு பொருட்கள் இருக்கிறது. இது இந்த நிலைகளுக்கு கேழ்வரகு என்கிறது. வரகு என்கிறது நீங்கள் ஆழமாக கவனிக்க வேண்டும். வி என்பது விரிவு, வீல் விரிவு, விள்ளுதல் என்பது விரிவு. விண்டு என்றா விண்டு விளக்கினான் என்றா பிரித்து பிரித்து சொன்னான்னு பொருள். வில் என்கிற அந்த சொல் வீறு 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 என்ற பிரிவுன்னு பொருள். வீற்றிருந்தான் அந்த மன்னன், அங்கிருந்து அந்த அவையிலே வீற்றிருந்தான்னு சொன்னா என்னவோன்னு நினைக்க வேண்டாம். வீறு என்கிறது பிரிவுன்னு பொருள். 20, 30, 40 மந்திரி முண்டங்கள் உட்கார்ந்து இருக்கிற பொழுது இவனை மட்டும் தனியாக உட்கார வைப்பார்கள். எனவே அவன் வீற்றிருந்தான் என்கிறது தனிப்படை இருந்தான்னு பொருள். தனிப்படை இருத்தல் சிறப்புக்குரியதாக கருதப்பட்டது. சரி, வீறு என்கிற சொல்லுடைய இன்னொரு திரிவு தான் வேறு. அந்த காலத்தினுடைய பழைய உரைகளில் வீறு வீறு என்றுதான் இருக்கும், பிறகுதான் வேறுனாலும். அது ஆங்கிலத்துக்கு போய் வருகிற, எங்கு பார்த்தாலும் உலகம் முழுமைக்கும் சுற்றி வருகிற பொழுது வேரின்னு போனது. வேரியேஷன் என்கிறதெல்லாம் பிரிவு என்கிற பொருள். சரி, இந்த வீறு என்கிற வடிவத்தில் தான், பிரிவு என்கிற கருத்தில் தான் வீறு வீரல் விரல் என்று வந்தது. இந்த பிரிவைத்தான். இந்த நிலையில் விறகு என்கிறது வரகு என்றாகி வரகு என்று ஆனது. அது தொடர்பா என்ன என்றால், அது இருக்கிற சிறப்பு, அது படாத பாடுபட வேண்டியிருக்கு வரகு என்கிற வடிவத்துக்காக. சரி, எல்லா அந்த வரகை நீங்கள் உற்று பார்த்தால் கீழே ஒன்று இருக்கும், இரண்டு பிரிவாக பிரிந்திருக்கும். இது கவை கதிர் வரகின் கவை கதிர் வரை கவையாக இரண்டு பிரிவாக பிரிந்திருக்கிற வகையான வரகு என்கிற பொருள்தான் வரகுக்கு பேர் வந்தது, கவை கதிர். அதுபோல கவை என்பது பிரிவு, கவன் என்கிறது உண்டிகள், உண்டிவில் என்கிறது உண்டைவில் என்கிறது உருண்டையான கல்லை வைத்து அடிக்கிற வில், அதை உண்டிவில் நாம் சொல்லுவோம். இந்த கவன் தொடர்பாகிறத கவை மகன் என்று ஒரு சொல் வருகிறது. அந்த கவை மகன் சியாமீஸ் இரட்டையர் என்று சொல்வார்கள். உடல்ல ஒட்டி பிறந்து இரண்டு வடிவங்களும் ஒட்டி பிறந்த பிள்ளையும் தமிழகத்தில் பிறந்திருக்கிறது. அது பற்றி குறுந்தொகையிலே ஒரு பாட்டு வருகிறது. அதை எழுதின புலவன் யார் என்று தெரியவில்லை. எனவே பெயர் தெரியாத புலவர்களுக்கெல்லாம் அதில் இருக்கிற ஒரு சிறப்பு சொல்லை வைத்து அவருக்கு பெயரிடுகிறது நம்முடைய வழக்கம். செம்புல பெயல் நீர் என்று வரும், செம்புல பெயல் நீரார் என்று வைத்து விடும். ஒன்றுக்கு அதுபோல இந்த கவைமகன் என்கிற சொல்லாட்சியை வைத்துக் கொண்டு எழுதின அந்த புலவன் யார் என்று தெரியாதனாலே கவை மகனார் என்று அந்த புலவனுக்கு பெயர். இரட்டையாக பிரிக்கிறது. இந்த கவைதான் இந்த வரகுக்கு அடிப்படை. இது கேழ்வரகு, செழுவரகு என்கிறது தான் கேழ்வரகு என்றானது. சரி, இந்த கேழ்வரகுக்கு குரக்கன் என்று பெயர். காரணம் என்ன என்றால், அது வளைந்து அந்த பிரிவு என்கிறதுலே கேழ்வரகினுடைய கொல்லையிலே போய் நீ பார்த்தால்தான் இந்த உண்மையை கண்டுபிடிக்க முடியும். அது வளைந்திருக்கும் முன்பகுதி, அதுக்கு குரக்கன் என்று பெயர். சரி, இந்த குரக்கு என்கிறது வளைவு. அது ஆங்கிலத்தில் இன்னைக்கு வழங்குறது the curved or hooked part of the thing. crook, CROOK. crook என்பது
கர்வ்டு ஆர் ஹூக்டு பார்ட் ஆஃப் எ திங். ஒரு பொருளினுடைய அந்த வளைவுக்கு குரூக்குன்னு பேர். சரி, குரூக்கடு வளைந்த, குரூக்கட், குரூக்கட்னஸ் நெளிவு. ஆங்கிலத்தில் ஒரு சட்ட தொடர்பாக ஒரு சொல் உண்டு, இஸ் குரு கிரிமினல். அதாவது அந்த ஒரு பென்ட் பர்சன், வளைந்த ஆள், குற்றவாளி ஒருவனை, ஒரு கிரிமினலை, ஒரு கொடியவனை சொல்லுகிற பொழுது அவன் குரு கிரிமினல் என்று குறிப்பிடுவார்கள். சரி, வளைந்தன்னு பொருள். டேனிஷ்ல க்ரோக் ஹூக், க்ரோகெட் குரூக்கட், ஸ்வீடிஷ்ல க்ரோக் எ ஹூக் பெண்ட், ஐஸ்லாண்டிக்ல க்ரோக்கர் ஹூக், மிடில் இங்கிலீஷ்ல க்ரோக், இங்கிலீஷ்ல குரூக். சரி, இதுல இருந்து க்ரோச்செட்னு ஒரு சொல், லிட்டில் குரூக், கொஞ்சமா வளைந்திருக்கிற ஒரு பகுதி. க்ரோச்செட் எ லிட்டில் ஹூக், எ கைண்ட் ஆஃப் நீடில் ஒர்க். இப்பொழுது தையல் தொடர்பாக இருக்கிற பிரிவில் ஒரு சிறப்பு வேலை அது க்ரோச்செட் என்கிறது. கூரிய முனை வளைந்த கொக்கினாலே, அந்த ஊசியினாலே செய்யப்படுகிற ஒரு பின்னல் வேலைக்கு க்ரோச்செட்னு பேர். குரக்கு, குரக்கு, குரோக்கம், குரோக்கஸ் ஹூக் வளைவு. குரோசியா லேட் லத்தீன்ல, பழைய புதிய லத்தீனத்தில் குரோசிஸ் எ கர்வ்டு ஸ்டிக். குரோஷியா ஓல்டு பிரெஞ்சில் குரோஸ் எ பிஷப் ஸ்டாஃப். இந்த பிஷப் இருக்கான கோயிலில், சர்ச்சில், அவன் வைத்திருக்கிற கையில் இருக்கிற தடி கொஞ்சம் வளைந்திருக்கும், அதை குறிக்கிறதுக்கு குரோஸ். குரோசியர், குரோசியர் முனையில் வளைந்திருக்கிற தடி இருக்கிறதே, அந்த தடிக்கு குரோசியர் என்று, அது குரோக் என்று வளைந்தது. இந்த குரக்கு என்கிற சொல்லு நின்று அந்த வளைந்தது. சரி, நாம் இப்பொழுதெல்லாம் மூலக்கொளரா எல்லாரும் தொலைக்காட்சியிலே நம்முடைய குழந்தைகள் எல்லாம் பார்க்கிறார்கள், நாமும் படி பார்க்கிறோம், அவர்களுக்கு ஊக்கி விடுக்கிறோம். அவர்கள் எப்படி குட்டிச்சுவராக ஆக போகிறார்கள் என்கிறத பற்றியெல்லாம் கவலைக்கலாம். நூற்றுக்கணக்கான குடும்பங்களில், ஆயிரக்கணக்கான குடும்பங்களில், புதுவையில கூட அந்த தொலைக்காட்சியில் நீண்ட நேரம் அந்த ஆட்டத்தை பார்ப்பது. கிரிக்கெட்னு ஒரு சொல் தெரியுமா? அது ஒரு எனக்கு இருக்கு. அந்த கிரிக்கெட் ஸ்டாஃப் என்கிறது தொடக்கத்தில் என்ன பொருள் போட்டிருக்கான் ஆங்கிலத்தில்? the crooked staff, வளைந்தது. கிரிக்கெட்டுக்கும் அதுக்கு என்னடா வளையும்னா, the first mention of cricket is 1508 இது தொடங்குகிறது கிரிக்கெட் என்கிறது. அப்பொழுது அதனுடைய பொருள் வளைந்த குச்சி என்கிறது. கிரிக்கெட் என்கிறதுக்கு வளைந்த குச்சி, வளைந்த தடி, வளைந்த கைத்தடி என்கிற பொருள் இருக்கிறது. It was development of older game of glove ball which was played with a crooked stick and was something like modern hockey. இப்போ மாடர்ன் ஹாக்கி போல, இப்பொழுது ஆடுற ஹாக்கி போலவே அந்த ஆட்டம் தொடக்கத்தில் இப்படி இருந்தது. எனவே குறுக்கட் ஸ்டிக் என்கிற பொருளை கிரிக்கெட் என்று வழங்கினது என்று ஒட்டுமொத்தமான ஆங்கில உலகம் பதிவாகிறது, மொழியியல் உலகம் பதிவாக்கி இருக்கிறது. சரி, இந்த ஓல்டு பிரெஞ்சில் கிரிக்கெட் ஸ்டிக், கிரிக்கெட் என்கிறதுக்கு மட்டை பந்தாட்டம் என்று இப்பொழுது வழங்குகிறார்கள். ஒரு முண்டம் அகராதி தொகுத்த ஒரு முண்டம் மரப்பந்தாட்டம்னு போட்டிருக்கிறான், என்னன்னு தெரியல. சரி, இப்போ நாம் வர்றது கொள் வளைவு. கொள்ளு வளைந்த வகையான, முனை வளைந்த வகையான காணம், கொள்ளு பயிர், அதனுடைய முனையில கொஞ்சம் வளைந்திருக்கும். அது ஹார்ஸ் கிராம், குதிரை அதிகமாக விரும்பி தின்றதுனால அதுக்கு ஹார்ஸ் கிராம்னு பேர். இந்த கொள்ளு. சரி, கொள் வளைவு, கொள்கு வளைவு, கொள்கு கொட்கு வளைவு, கொட்குதல் வளைவு. கடை கொட்க செய்தாக்கதாண்மை இடை கொட்கின் எற்றா விழுவம் தரும். திருக்குறள்ல ஒரு வேலையை நீ செய்கிற பொழுது அது பற்றி யாரிடமும் எந்த வகையும் நான் இப்படி பிடுங்குகிறேன் அப்படி என்றெல்லாம் நீ வாய விழுக்காதே, அமைதியாக உன்னுடைய வேலையை பார். கடை கொட்க செய்தக்குது ஆண்மை. ஆண்மை என்கிறது அதுதான். இடை கொட்கின் இடையிலே நான் இப்படி பிடுங்குகிறேன் என்று சொன்னால் அது போய் சிக்கல்ல மாட்டிக்கொள்ள நேரும். எனவே யாரிடம் வெளிப்படுத்தாதே, உன்னுடைய வினையை யாருக்கும் தெரியாமல் அது செய்து கொண்டு முடிக்கிற வரை ஒன்றும் பேசாத திருவள்ளுவர். இடை கொட்கின் கடை கொட்க செய்தக்கது ஆண்மை,
எடை கொட்கின் எற்றா விழுமம் தரும். நீயே தாங்க முடியாதபடியான துன்பத்தை அது விளைத்துவிடும், ஏதத்தை விளைத்துவிடும் என்று சொல்கிறார். கொட்கு வளைந்த கழுத்துடையதாகிய பறவை இருக்கிறது, அதுக்கு கொட்கு என்கிறது தான் கொக்கு என்றார். கொக்கு கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க செய்ய சீர்த்த இடத்து என்று. கொக்கு ஒரு காலை நீரில் வைத்துக்கொண்டு, வாய்க்காலில் வைத்துக்கொண்டு, இன்னொரு காலை தூக்கி வைத்துக்கொண்டு சின்ன சின்ன மீன்களை எல்லாம் போக விட்டுவிட்டே இருக்கும், விட்டுக்கொண்டு போய்கொண்டே இருக்கும். அந்த கொக்கு ஒரு காலில் மட்டும் இருக்கும், அது அசையாமல் இருக்கும். எல்லா முட்டாள் மீன்களும் போய்கொண்டே இருக்கும். எது பெரிதாக வருகிறதோ அதுல ஒரு கொத்து. இதை திருவள்ளுவர் சொல்கிறார். கொக்கொக்க கூர்த்த பருவத்து, அமைதியாக இருக்கும். அதற்கென்று இருக்கிற வசதியாக வாய்ப்பாக இருக்கிற நேரம் பார், பருவம் பார். கூர்த்த பருவத்து அதன் குத்தொக்க சீர்த்த இடத்து, அது குத்துவது போல அதை பற்றிக்கொள் என்று ஒரு திருக்குறளை சொல்கிறார். கொக்கொக்க. இந்த கொக்கு என்கிற சொல் வளைவு என்கிற கருத்தில் தான் கொக்கு என்கிறது தெரிந்ததும் அங்கு போகும்போது அவனால் சொல்ல முடியவில்லை. கிரேக்கத்திலும் லத்தீனத்திலும் ஆங்கிலோ சாக்சனியத்திலே தீர்த்தானிய வடிவங்கள்ல ஹொக்க அப்படின்னா கொக்கு என்ன சொன்னா ஹொக்க ஹொக்க நூற்றுக்கணக்கான வடிவங்கள் இருக்கின்றன. கிரேக்கத்தில், ஜெர்மன்ல ஹூக்கு, டச்சில் ஹூக்கு, டேனிஷ்ல ஹோகே, ஸ்வீடிஷ்ல ஹூக்கு, ஐஸ்லாண்டிக்ல ஹோக்கே. இது தொடர்பா இருக்குதுல ஹோக் ஹோக்குன்னு ஆங்கிலத்தில் ஹூக் என்று சொன்னா கொக்கின்னு பொருள். ஹூக் HOOK ஹூக் என்ற கொக்கின்னு பொருள். நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைகள்கிட்ட எல்லாவற்றையுமே தமிழர்கள் ரொம்ப நுட்பமானவர்கள். நாம கொக்கி என்னும், அவன் ஹூக்குன்னா, நம்ம ஆளு ஊக்குன்னு. அந்த ஊக்கை எடுத்து போட்டுக்கோ, அம்மா சொல்லுவா ஊக்குன்னு. எங்க நாம் கிடக்கிறோம் என்கிறதுக்காக இது செய்து சொல்கிறேன். ஹூக் என்கிறது. சரி, இதுல கிரிக்கெட் என்று சொல்கிறது குருக்கெட் ஸ்டிக் என்கிற பொருளை வந்தது. தொடக்கத்தில் அப்படித்தான் ஆடினார்கள். அதனுடைய வளர்ச்சி தான் இன்றைக்கு இருக்கிற இந்த கோளாற்று விளையாட்டு. அதில் ஒவ்வொருவனுக்கும் சம்பளம் என்ன தெரியுமா? இந்த ஒரு பையன், ஒரு நடிகன், ஒரு சிறு பையன் இருக்கிறான், அவனுக்கு 200 கோடி இந்த திரைப்படத்தில் நடிக்கிற பையன். அவன் பேர் என்ன? விஜய். 200 கோடி, 270 கோடி. அப்படி இந்த வெண்சுருட்டை தூக்கி போட்டு வாயால் பிடிக்கிற அந்த நாய்க்கு 270 கோடி. யாருக்கும் எந்த பக்கம் இல்லை. எல்லாம் கூடிக்கொண்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் குட்டிச்சுவராக்குகிறபடியான பல்வேறு கருத்துக்களை நீங்கள் அதில் ஆட விடுகிற நீங்கள்லாம் பார்த்தா எப்படிப்பட்ட ஆளும் கொலை நடுங்கி அவன் குட்டிச்சுவர் ஆகிறதுக்கான அத்தனை கூறுகளையும் பொருளுக்காக எல்லாம் செய்கிறார்கள். யாருக்கும் வெட்கம் இல்லை. இது தொடர்பாக இருக்கிற இந்த நிலையில கிரிக்கெட் என்கிறது இன்னொரு சொல் இருக்கிறது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சுவர்கோழின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொஞ்சம் ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு தெரியும். சுவர்கோழி என்று சொல்வார்கள். சாமக்கோழி ராமத்தில் நள்ளிரவுல கத்துறதுனால யாமக்கோழி என்கிறது சாமக்கோழி என்று சொல்வார்கள். இல் என்கிறது ஒளி, இலிர்தல் என்பது ஒளிர்தல், சிலிர் என்கிறது ஒளி, சில் என்கிறது ஒளி, சிலை என்கிறது ஒளி. சிலை என்கிறது மழையை குறிக்கிற, பக்க மழையை குறிக்கிற ஒரு சொல். சிலம்பு என்கிறது. சிலம்பு என்கிறது என்ன என்றால், ஆட்டம் ஆடுகிற பொழுதே வருகிற ஒளி வருகிறதுனால அதற்கு சிலம்புன்னு பேர். சிலம்பு என்பது பக்கமலை. அங்க ஒரு மலைக்கு முன்னால் நின்று கொண்டு ஏய் இன்னும் கத்தினால் அது ஏய்ன்னு அங்கிறது ஒளி வரும். அதனால சிலம்புன்னு பேர். சில் வண்டு என்கிற வண்டு தான் இது நற்றிணையில் வருகிறது, அகநானூற்றில் வருகிறது. இந்த சில் வண்டுக்கு கிரிக்கெட்னு பேர். அந்த கிரிக்கெட் என்கிற அந்த சொல்லுக்கு கிரீச் இன்னும் ஒளியை போடுறான், அது ஒளி போடுகிறது என்று. இதெல்லாம் நீங்க ஆங்கில அகராதிகளை உருவாக்குகிறவர்கள் ஏறத்தாழ 350 ஆண்டுகள் ஆகிறது அவருடைய முயற்சி. படாத பாடு ஓடுகிறார்கள். இங்க எல்லாம் முட்டாள்தனமா எவனும் எந்த வேலையும் ஒழுங்காக செய்கிறது இல்லை. கல்வி உலகத்துல எல்லாரும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். எதுவும் ஒரு உருப்படியான ஒரு அகராதியை உருவாக்க முடியவில்லை. யாரும் அந்த முயற்சியை பண்ணவில்லை. ஆனா ஆறுமுக நாவலர், நான் பல நூல்களை பார்க்கிறேன். ஆறுமுக நாவலர் என்கிற ஒரு அடிப்படையான ஒரு புலவர், யாழ்ப்பாணத்தில் இருந்தவர். ஆங்கிலம் ஆற்றலோடு தெரியும், மிக ஆற்றலாக சமஸ்கிருதம் தெரியும், மிக ஆற்றலாக தமிழ் இலக்கியம் படித்தவர், இலக்கணம் படித்தவர், நன்னூலுக்கெல்லாம் உரை வரைந்தவர். அந்த அறிவெல்லாம் கற்பனை கூட பண்ண முடியாது இன்றைக்கு. அவர் தலையிலே அந்த ருத்ராட்ச கொட்டையை தலையிலே வைத்துக் கொண்டிருக்கும், கழுத்திலே மாட்டியிருப்பார், உடம்பெல்லாம் அந்த திருநீரை பூசியிருப்பார்.
அவர் மீது ஒரு வழக்கு போட்டார்கள். அவர் தமிழில் ஈடுபட்டார். அவர் தொடர்பாக பல்வேறு வகை கிறிஸ்துவ தொடர்பாக இருக்கிற ஆள்கள்லாம் கூடிக்கொண்டு அவரை எதிர்த்து ஒரு வழக்கிலே மாட்டினார்கள். அப்பொழுது ஆங்கிலேயருடைய ஆட்சி யாழ்ப்பாணத்திலே. இவர் ஏறி அந்த கூண்டில் ஏறி அந்த நிலைகளை எதிர்கொள்வதற்காக நிற்கிற பொழுது இவர் 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 ஆனார். அவர் தொடங்குறார். அதுக்கு முந்தி மிலாட் மயிலாட்னு சொன்னா இவர் ஆனார்னு தொடங்கி சொல்லியிருக்கிறார். அந்த ஆங்கிலேயனுக்கு பிடிக்கவில்லை. இந்த பண்டாரம் என்ன ஆங்கிலத்தில் பேசுகிறான். உடனே மற்றவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர் அந்த அந்த அதிகாரி, அந்த நடுவர், அந்த ஜட்ஜாக இருக்கிற மேஜிஸ்ட்ரேட் இருக்கிற அவர் மற்றவர்களை பார்த்து, இந்த பண்டாரம் இவனுடைய தாய்மொழியிலே பேச சொல்லுங்கள், இவனுடைய ஆங்கிலத்தில் பேசுவதை இவனுக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார். அவர் ஆறுமுகன் அவளர் சிரித்து கொண்டே, இது வரலாற்று நிகழ்ச்சி. அது இவர் ஒரு நெருப்பிட்ட வழக்கிலே இவரை மாட்டியிருக்கிறார்கள். எனவே அந்த சூழலில் தமிழிலே பேசட்டும் இந்த பண்டாரம் சொல்லியிருக்கிறான் அந்த ஆங்கிலேயன். இவர் உடனே அமைதியாக இருந்து விட்டு சரி பேசுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். யான் காணவஞ்சோலையில் புக்குழி அடற்பேழையால் வெய்துண்டாங்கு தொடங்கியிருக்கிறார். யாருக்கு என்னன்னு புரியல. ஐ டோன்ட் நோ ஈவன் எ சிங்கிள் வேர்டு இவர் ஆனார் கத்தனா இன்னொருத்தவன் ஒன்றுமே என்ன பேசுறானே புரியலன்னு. அதன் பிறகு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவருடைய தாய்மொழியிலேயே பேசட்டும், மொழிபெயர்த்து சொல்லுங்கள் என்று சொன்னதாக வரலாறு உண்டு. அந்த ஆறுமுகன் அவலனுடைய பெயர்ப்பை எல்லாம் அவருடைய பதிப்பை எல்லாம் பார்க்கிற பொழுது நடுக்கம் வருகிறது. எவ்வளவு கவனம் செலுத்தி எவ்வளவு எச்சரிக்கையாக அது செய்திருக்கிறார்கள் என்று. ஒரு நூல் இன்றைக்கு காலையில் பார்த்தேன். இந்த பிங்களத்தில் ஒரு ஐயத்துக்காக திரும்பி பார்த்தா மாணாக்கருக்கு ஆறுமுக நாவலர் ஸ்ரீல ஸ்ரீ ஆறுமுக நாவலர் மாணாக்கருக்கு மாணாக்கராய் இருந்த நான் கதிரவேறு பிள்ளை யாத்ததுன்னு போட்டிருக்கிறான். இன்னொரு நூல்ல மாணாக்கருக்கு மாணாக்கராய் இருந்தார் யாத்ததுன்னு போட்டிருக்கான். அவ்வளவு செப்பங்கள் அவருடைய கீழே படிந்து பயிற்சியில் எடுத்து வந்தா அவ்வளவு கூர்மையாக செய்திருக்கார். அந்த ஆளெல்லாம் இப்பொழுது இல்லை. எல்லாம் ஏன் எல்லாம் மெலுக்காய் இருக்கிறான், ஏன் நுனிப்புள் மேயறான்னா மண்ணுபடாத தின்னுட்டு போகலான்னு எல்லா கல்விமான்களும் துணிந்து விட்டார்கள். சிக்கல் இல்லாம மேலோட மட்டும் தின்று போய் கந்தசாமின்னு ஒரு புலவர் இருந்தார், ஒரு பேராசிரியர். அவர் மிக மகிழ்ச்சியாக பேசுவார். ஒரு முறை சொன்னார், கட்டுரைன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு கேட்டார். தெரியாது. ஒரு 10 புத்தகத்தை எடுக்க வேண்டியது, அதுல ஒரு கட்டு இதுல ஒரு கட்டு, எல்லாத்தையும் இணைச்சோம்னா அது கட்டுரை. எனக்கு விளக்கம் சொன்னார். அந்த வேலை தான் நடத்தி கொண்டிருக்காள். சார் இது கட்டம். இந்த சுவர்கோழி, இது சாமக்கோழி, இதுக்கு சில்வண்டு. சில் என்கிறது ஒளின்னு சொன்னனே, சில்வண்டு என்ற ஒளி எடுக்கிற வண்டுன்னு பேர். சில் இது காற்றில் இப்படியெல்லாம் இருக்கும், இந்த வண்டுகள் அதிகமாக இருக்கும் என்றெல்லாம் நற்றினையில் வருகிறது, அகனான்ல வருகிறது. சில் என்கிறது, சிலை என்கிறது வில்லை குறிக்கிறதுக்கு என்ன என்றால் அந்த நாளை எழுத்து அடித்தால் அந்த ஒளி அது கேட்கும். சிலம்புல அப்படித்தான். சிலை என்கிற அந்த வடிவம் தான் அந்த மலை கல்லை எடுத்து செய்யறதுனால தான் அதுக்கு சிலைன்னு பேர். சில என்கிற சிலை என்கிறது சிலாசாசனம் என்ற கல்வெட்டில் எழுதுறதுக்கு சிலாசாசனம் பேர். சில் என்கிற வடிவம் ஒளிப்பு என்கிற பொருளே வந்தது. இந்த மலையை குறிக்கிற சில சைல என்கிற வடிவம் தான். சைல சிறினா வேற ஒன்றும் இல்லை, மலைமகள்னு பொருள். சைலம் என்கிற வடிவத்தினுடைய அடுத்த படிதான் சேலம்னு ஆனது. சேலம் என்கிறது எங்க ஒளி என்கிற அடிப்படையில் எங்கெங்கெல்லாம் போகிறது எண்ணி பாருங்கள். சரி, இந்த சில்வண்டு என்கிறது, இந்த கிரிக்கெட் என்கிறது ஒளி அடிப்படையில் வந்தது. தமிழுக்கும் அதுக்கும் தொடரவில்லை. சரி, இதுல இந்த குரு குறவு என்று ஒரு சொல், குரு அவு குறவு என்று ஒரு சொல் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். என்னென்னமோ குழம்பும். ஒரு மரத்தினுடைய பெயர். இந்த திருநெல்வேலி பக்கம் ஒரு மகளிர் கல்லூரியிலே ஒரு சிறப்புரை ஆற்றுவதற்காக நான் போயிருக்கிற பொழுது அந்த 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 கல்லூரியினுடைய தனியார் கல்லூரியினுடைய வளாகம், அங்குதான் நான் இந்த குறவு பார்த்தேன். குறவு என்பது ஒரு மரம். அந்த மரத்திலே காய்கள் காய்க்கின்றன. அந்த ஒவ்வொரு காயும் ஒரு சின்ன பாவை போல இருக்கு, பொம்மை போல இருக்கு, தொங்குது, நூற்றுக்கணக்கில் தொங்குகிறது. குறவுன்னு பேர். அது என்ன அடிப்படையாக இருக்கும் குறவு என்கிறது? பெரிதாகவும் தொங்குகிறது.
இந்த அது பற்றி நிலையில வீட்டுக்கு வந்த பிறகுதான் பார்க்கிறேன், அந்த குரவு என்கிறது அதில் இருக்கிற அந்த காய் செய்யா பாவை என்று போட்டிருக்கிறான். அந்த வரி வந்து குரவங்காய் நரம்பும் குரவும் பயந்த செவ்வாய் செய்யா பாவை 500. செய்யா பாவை என்றால் அது பொம்மையா செய்து வைக்கவில்லை, செய்யாமலே பாவை வடிவத்தில் தோன்றுவதனால் அதுக்கு செய்யா பாவைன்னு பொருள். இஞ்சி இருக்கிறதே, இஞ்சிக்கு செய்யா பாவை என்று ஒரு இடத்துல வருது. இஞ்சியை நீங்கள் பல்வேறு வகை அதை 10 அடுக்கு பார்த்தா கொஞ்சம் கையும் காலும் வைத்தது போலவே இருக்கும் இஞ்சி, அதை செய்யா பாவை என்று சொல்வான். அதுபோல் இந்த செய்யா பாவை இந்த குரவத்தை, இந்த குரவன் காய வைத்து கொண்டு அந்த காலத்து சின்ன பிள்ளைகளும் மகளிரும் விளையாடுவது என்கிறது ஒரு ஒரு நடைமுறை இருந்தது. ஏராளமான பேர் அந்த காய்க்கிற பருவத்திலே தொட்டில கிடத்தி குழந்தையை போல ஒரு விளையாட்டு விளையாடி இருக்கிறார்கள். அது குரவம் பாவை பேர். அது பாவை என்கிறது, பாவை என்கிறது ஒன்று சொன்னா பாவை அச்சி, பாவை அச்சி என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? பாவச்சி என்கிறது தான் பாச்சி, மரப்பாச்சின்னு நாம் சொல்கிறோமே, அது மறை பாவை அச்சி. அச்சி என்கிறது அச்சன் என்கிறதுனுடைய பெண்பாள். அத்தன் என்கிறது அச்சன் என்று தெரிந்து வைத்துக்கொள் என்கிறது வச்சிக்கொள்றது போல அத்தன் என்கிறது அச்சன் என்றானது. அச்சன் என்ற அப்பன்னு பொருள், அத்தன் என்கிறது தலைவன்னு பொருள். அந்த சொல்லைத்தான் அத்தான் கூப்பிடுறது, என் தலைவா என்கிற பொருள் இல்லை. அத்தன் என்கிறது அச்சன், வைத்துக்கொள் என்கிறத வச்சிக்கோன்றது போல இந்த அச்சன் என்கிறது பெண்பாளுக்கு வருகிற பொழுது அச்சி. அந்த அந்த அது தொடர்பாக இருக்கிற பல்வேறு பெயர்கள் அச்சி என்கிற சொல் பெண்பாளுக்காக இருக்கிற ஒரு பெண்ணை குறிக்கிறபடி இருக்கும். சரி, இந்த இந்த அந்த பாவை அச்சி என்கிறது தான். சரி, இந்த செவ்வாய் செய்யா பாவை, இந்த குரவு காய் பருத்திருக்கும், நீள வடிவத்தில் இருக்கும், சாம்பல் நிறத்தில் இருக்கும். அது தொங்குகிற அழகு தனி, அதை பார்த்து கொண்டே இருக்கலாம். அது இதுல என்ன குறைவு என்கிறதுக்கு வளைவு கருத்துல என்ன என்று எண்ணி பார்க்க வேண்டியிருந்தது. குரவு மரத்தினுடைய அரும்புன்னு என்ன தெரியுமா? ஒரு குரங்கு ஒரு மரப்புதர்ல தழை செடி கொடிகளுக்கு இடையில் இருந்து தலையை மட்டும் உறுத்து பார்த்து வெளியே தொழில் பண்ணி உருன்னு கத்துது இல்லை, அந்த உணர்ச்சியில் தோன்றுதல் கருத்துல உருன்னு சொன்னான். உருவு என்பது அம் சேர்ந்த அம் என்கிறது பெருமை கருத்துக்குரிய சொல். உருவம் என்ற முழு உருன்னு பொருள். இந்த உருவ என்கிறது ரூப நாக்கணும், ரூப ஆனா போட்டு அரூப. இந்த வடநாட்டு முண்டங்களெல்லாம் சேர்ந்து ருப்பி, ரூபா, ருப்பியா என்று சொன்னதெல்லாம் உரு என்று பொருள். அது உரு பொறித்தது, அந்த அரசனுடைய அந்த ஆளுமைக்காரனுடைய உருவை பொறித்ததுனால அதுக்கு ரூபான்னு பேர். ரஷ்ய மொழியில ரூபிள், ரூபா என்கிறது. இது சரி. உரும்பு என்கிறது தோன்றினது என்கிற பொருளில் தான் ஒரும்புனாகி அரும்புன்னு என்று வந்தது. உரும்பு அரும்புதல் என்பது தோன்றுதல் பொருள். இந்த அரும்பு, இதனுடைய அரும்பு அது எப்படி இருக்கும்? நீங்க தமிழ் இவர்கள் எனக்கு ஒரு 40-50 ஆண்டு காலமாக என்னென்ன வடிவங்களில் இவன் இதை மேற்கொண்டிருக்கிறான் என்று பார்க்கும்பொழுது வியப்பா. எதில் அதில் சிறப்பு கூறோ அதைத்தான் அவனால் பெயராக வைக்க முடியும். அதைத்தான் தொடக்கம், அதன் மாசுமருவில்லாத மூளை அதைத்தான் வைத்திருக்கிறது. கோடிக்கணக்கான ஆண்டுகள் வளர்ந்த மூளை, பல்வேறு உயிர்கள் வழியாக வந்த அறிவை எல்லாம் தாங்கின அந்த மூளை கடைசியில் மாந்தனாக நிற்கிற பொழுது, மொழியை தோற்றுவிக்கிற பொழுது எல்லா பகுதிகளும் சேர்ந்திருக்கின்றன. சரி, அது ஒவ்வொன்றொன்றும் உனக்கு சொன்ன வியப்பாரு. சரி, இதனுடைய அரும்பு பாம்பு இருக்கிறது இல்லை, பாம்பு. இந்த பாம்புல அரவு என்பது, அரவு என்கிறது அழிக்கிறதுக்காக இருக்கிற பாம்பு. அதுதான் இந்தியாவில் ஆயிரக்கணக்கான வகையில் பாம்புகள் இருக்கின்றன. அதில் 4 வகைதான் நஞ்சு என்று சொல்கிறார்கள். பாம்பினத்தினுடைய தொடர்பாக இருக்கிற அறிவியலில் ஒரு 4 வகைதான். அதில் தலைமையானது இந்த அரவு. இந்த அரவு என்கிறது எல்லா பாம்புகளுக்கும் அரவுன்னு சொல்லுகிற வழக்கம். இதனுடைய இன்னொரு சிறப்பு என்ன என்றால், அது அது அந்த மேலே மூடி இருக்கிற
அந்த பேழையை திறந்த உடனே வரும். அந்த அந்த ஒளி இருக்கிறது நட்டு உயிர்ப்பு. நாகம் உயிர்ப்ப கெடும் என்றார் திருவள்ளுவர். அது நெடுமூச்சு விடும். கம்பளை சொம்மை களியே அழுங்கல் என்றுவை நான்கும் அறவ பொருள. ஒளியை குறிக்கிற சொற்கள் இது. அறவம் என்கிறது அது ஒளியீட்டுக்குரியது நிலை. அர்வ என்கிறது அர்பன் ஆகி அவன் பாப்பான் சர்வ என்று அதை மாற்றிக்கொண்டான். சரி, கிடக்கட்டும். இந்த அரவு என்கிறது எல்லா பாம்பையும் குறிக்கிற பொழுது உண்மையான பாம்பு எதுவோ, பாம்பு என்ற அத்தனை இலக்கணம் அமைந்த பாம்பு என்னவோ அது நல்ல பாம்பு. நல்ல பாம்பு என்றால் நன்மை தரக்கூடிய பாம்பு என்று இல்லை. பாம்பு என்றால் அதுதான் பாம்பு. எனவே தான் நல்ல பாம்பு. அவருக்கு நல்ல அடி, அந்த ஐயாவுக்கு நல்ல அடி அப்படின்னா அடி கொடுத்தா என்ன அடி கொடுக்கணுமோ அதை வாங்கி கொண்டாருன்னு பொருள். சரி, அது கிடக்கட்டும். இதுல அதனுடைய அந்த பாம்பினுடைய வாய் அது வகை வகையா உற்று பார்த்திருக்கிறான் தமிழன். அதனுடைய நாக்கு கவை நான்றான். அதனுடைய நாக்கு ரெட்டையா வெளியே வரும் அப்படின்றத பார்த்து அதுக்கு கவை நா இருக்கான். அதனுடைய முள் போன்றிருக்கிற, அதனுடைய கொக்கி போன்றிருக்கிற பல் இருக்குதே, அதுல தொலை இருக்கிறது என்கிறதை உற்று கவனித்திருக்கிறான். ஒரு இடத்துல ஒடுங்கிய தூம்புடை வால் எயிற்று. வால்னா வெண்மையான, வால் என்பது வெண்மை, எயிறு என்கிறது பல், அது தூய்மையான பல். அதுக்கு அது தூம்புடை, தூம்பு என்கிறது துளைன்னு பொருள். துளை, துய்த்தல், துளையில் முழுகுதல். துய்த்த வாய என்ற துளையிலே இருந்து உறிஞ்சுதல். துய்ம்பு, தும்பு என்கிறது தும்பி என்றால் குழல்னு பொருள். இப்பதான் தும்பி கை என்றால் உங்களுக்கு விளங்கும். தும்பி என்றால் தன்னுடைய பிரபோசிஸ் உறிஞ்சு குழல்னாலே பூக்களுக்கு உள்ளால் விட்டு அதை உறிஞ்சதுனால அதுக்கு தும்பின்னு பேர், தும்பி கைன்னு பேர். தூம்பு என்றது துளை. இந்த உள்ளே இந்த கோயில்களில் அது தொடர்பாக இந்த பாப்பாம் பாளையங்களையும் ஊற்றி அமுக்களம் பண்றானே, அது வெளியே வருவதற்காக வளைந்திருக்கிற வாய் ஒன்று இருக்கிறதே, அதற்கு தூம்புன்னு பேர். சரி, இந்த தூம்பு என்பது துளை. கடுவடு ஒடுங்கிய, கடு என்பது நஞ்சு, கடுவடு ஒடுங்கிய தூம்புடை வாழையற்று அடலன உயிர்க்கும் அஞ்சு வரு கடுந்திரல் பாம்பு. திருமுருகாற்றுப்படையில வருது. எனக்கு என்னன்னா, அந்த பாம்பனுடைய பல்லுல தொலை இருக்குதுல்ல, அந்த தொலை எதற்கு பயன்படுகிறது? அதுக்கு மேல நச்சு பை இருக்கிறது தலையில, அதற்கென்றுதான் வாட்டமாக அதை தலையை தூக்குகிறது. அது முதல்ல நேரடியாக அப்படி கொத்தி விடுவதில்லை, அது ஒரு பிடிக்கும். பிடித்து மேல் இருக்கிறதை அது தொடர்பா இருக்கிற அந்த ஹூட், அந்த மேல இருக்கிற அந்த படம் இருக்கிறத அதை வச்சு ஒரு அழுத்துற பிறகுதான் உள்ள ஐயாவுக்கு போகும். ஐயா மருகையா, கதை முடிஞ்சிடும் கதை. இதையெல்லாம் உற்று கவனித்து அந்த பாம்பு இப்படியெல்லாம் இருக்கணும். நூற்றுக்கணக்கான பதிவுகள் இருக்கின்றன. ஏன்னா பாம்போட வாழ்ந்தவன், விலங்குகளோட வாழ்ந்தவன் என்கிற நிலையில எதுக்கு சொல்லுகிறேன்? அந்த நஞ்சனியை சுரக்கிற எயிறு பற்றியெல்லாம் ஏராளமான பதிவு இருக்கிறது. இதுல ஒவ்வொரு இயற்கை பொருளுக்கும் பெயர் வைக்கிற பொழுது இது இப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும்னு ஒரு இடத்துல வெறுகு என்கிறது காட்டு பூனை பல்லை யாராவது நாம் பார்த்திருக்கிறோமா? அவன் சொல்றான், காட்டு பூனையனுடைய பல் கூர் எயிறு போன்ற அந்த காட்டு பூனையனுடைய கூர் எயிறு பல் போன்றது அந்த காட்டு மல்லிகை. பார்வல் வெறுகின், வரு என்பது வளைவு, வருகு என்பது வளைவு. அஞ்சுதல், அங்கு என்பது வளைவு, ஆங்கிள் என்கிறது வளைவு, அங்கு என்கிறது அஞ்சு ஆனது வளைந்ததுன்னு பொருள். எப்பொழுதுமே ஒரு உயிர் அச்சப்படுத்தினால் அது வளையும். அங்கு என்கிறது தான் பிறகு அங்கு என்கிறது அஞ்சு என்றானது, அஞ்சு என்கிறது பிறகு அச்சு என்றானது, அச்சம் என்றானது. சரி, இந்த அஞ்சு வெறுகின் கூறு எயிற்று அண்ண பார்வல் வெறுகு என்ப அஞ்சத்தக்கபடியான பார்வையை உடைய இந்த காட்டுப்பூனையினுடைய கூர் முள் போல இருக்கிற பல் இருக்கிறதே, அந்த பல் போல வரி மென்முகைய மென்கொடி அதிரல், நுண்கொடி அதிரல், அது காட்டு மல்லிகை இப்படி இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் சொல்றான் பெயர் வைக்கிறதெல்லாம். ஆயிரக்கணக்கான நிலைத்தனைகளுக்காக இருக்கிற பெயர் வைத்ததெல்லாம் கூர்த்த நிலையில் எது உச்சமா இருக்கிறோமோ அது அந்த இயற்கையை சுவைத்து அதனுடைய நுண்மைக்காக பெயர் வைத்திருக்கிறதெல்லாம் பெரிய அழகு. சரி, இது
அரவத்தினுடைய பல் கொத்தி நஞ்சு இறக்குவதற்கு ஏற்றாற் போல கூறிய வளை கொக்கியான அந்த அமைப்புடையது. அந்த கொக்கி, அந்த பல், நல்ல பாம்பினுடைய பல் அப்படி வளைந்திருக்கும், அதில் துளைகள் இருக்கும். சரி, அரவு எயிற்றல்ல அரும்பு முதிர் குறவின், அந்த குறவு அந்த அரும்பாக பூக்கிற பொழுது நான் அங்க பார்த்து விட்டு, அந்த கல்லூரியில அந்த மரத்தை, குறவு மரத்தை பார்த்து விட்டு, அரும்புகள் எல்லாம் அந்த பல் போலவே தொங்குகின்றது, அந்த பல் போலவே வளைந்திருக்கிறது. எனவே அதுக்கு குறவு என்றும், நிலவு என்கிறது நிலா என்கிறது போல் குறவு என்கிறது குறா என்றும் பெயர். குறவு என்கிறதுல ஒரு சேர்த்து குறவம் என்றும் பெயர். இதெல்லாம் இலக்கியங்கள நூற்றுக்கணக்கான இடங்கள்ல. இப்ப நான் சொல்வது குறவு, வளைவு. குறவு என்கிற சொல்லோடு வளைவு என்கிற கருத்தோடு குறவை என்று ஒரு சொல் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த குறவை கூத்து என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். குன்ற குறவை, ஆட்சியர் குறவை என்று சிலப்பதிகாரத்தில் படித்திருக்க கூடும். இதுல குறவை என்பது என்ன என்றால், தொல்காப்பியம் சொல்கிறான், குறவை என்கிறது வென்ற கோமான் முண்டேர் குறவையும். அவன் வெற்றி பெற்று விட்ட பிறகு அதற்கு முன்னால் குறவை ஆடுவார்கள். அவனுடைய வெற்றியை அடையாளமாக அந்த தேருக்கு முன்னாலே என்று ஆடுகிறது முன்தேர் குறவை என்று தொல்காப்பியன் பொருளதிகாரத்தில் சொல்கிறான். குறவை என்பது காமமும் வென்றியும் வாயிலாக குறவை செய்யுள் பாட்டாக எழுவரேனும் என்மரேனும் ஒன்பதின்மரேனும் கைவிடைந்து ஆடுவது. இந்த கையை ரெண்டு பக்கத்திலையும் பெண்கள் அந்த இடுப்பு பக்கத்தில் ரெண்டு கையும் கோத்து கொண்டு 7 பேர் அல்லது 8 பேர் அல்லது 9 பேர் ஆடுகிறது. அதை ஆடுவார்கள், அதே நேரத்தில் பாடுவார்கள், குறவை பாட்டு என்று. அதுக்கென்று அதை அடிப்பதற்கு குறவை பறை, பறை என்று ஒன்று உண்டு. அது மான் வகையில் இருக்கிற தோல்ல செய்யப்படுகிற சிறு பறை. அந்த அது தொடர் கிடக்கட்டும். சரி, இது கொண்டு நிலை பாடி ஆடும் குறவைன்னு வருகிறது. குறவை தழிய யாம் ஆட குறவையில் கொண்டு நிலை பாடிக்கான் என்றெல்லாம் போகிறது. அது கிடக்கட்டும். சரி, இதுல முல்லை அல்லது குறிஞ்சி நில மக்கள் ஆடுவார்கள். ஏராளமான பதிவுகள் இருக்கிறது. நூற்றுக்கணக்கான இடங்களில் இந்த குறவை ஆடுதல் என்று இருக்கிறது. குறவை என்பது 7 பேர் 8 பேர் அல்லது 9 பேர் கூடி பாட்டோடு ஆடுவது. இது நிறைய குறவர்களுக்கு இது ஒரு பெரிய வழக்கம். கண்ணகி அங்கிருந்து அந்த அந்த சேர நாட்டிலிருந்து அவள் கிளம்பி போனாள் என்கிறதுக்கு அந்த குறவர்கள் ஆடின குறவருடைய அந்த கூத்து இருக்கிறதே, அது குன்ற குறவைன்னு பேர் அது பகுதி. சரி, அது கிடக்கட்டும். அது தண்ணீர் அடித்து விட்டு ஆடுவார்கள் குறவர்கள். அது தொடர்பாக இருக்கிற பரதவர்கள் இதெல்லாம் ஏராளம் நூற்றுக்கணக்கான காட்சியில அருமையா. நமக்கு கூத்து என்கிறது வகை வகையான கூத்து, வகை வகையான பாடல், வகை வகை ஒன்றொன்றுக்கும். ஒரு அடியாருக்குன்னு எல்லாரும் அந்த குறவை கூத்து பற்றி பேசுகிற பொழுது ஒரு 30 வரி 35 வரிகள்ல இருக்கிற ஒரு கலிவன் பாட்டு எழுதியிருக்கிறார். அந்த கலிவன் பாட்டுல 100 கூத்து இருக்கிறது. எல்லாவற்றையும் அந்த கூத்தாடி எல்லாத்தையும் விட்டு விட்டான். நல்ல தண்ணி அடிச்சு இருந்தாலும் ஆடி ஆணும் பெண்ணுமாக ஆடுறதுதான் பெரிய கலையாக வளர்ந்திருக்கிறது. இந்த குறவை, இந்த குறவை குறை இது பெரிய ஆட்டம். அந்த ஆட்டம்லாம் அழகு. குறை அங்க யூஎஸ் சேர்க்கிறது ஒரு வழக்கம் லத்தீனத்திலே, கிரேக்கத்திலே. கோரஸ் என்கிறதுக்கு டான்ஸ் என்று மட்டும் போட்டிருக்கிறான் லத்தீன அகராதிகளத்தனை. கோரஸ் இது இங்கிலீஷ்ல கோரஸ் போட்டு a band of singers and dancers. ஆடுறவன் பாடுறவன் அதனுடைய குழுக்கு கோரஸ் பேர். அதே போல் கொரைன், அந்த கோரஸ்ல பாடுறா பாரு அந்த பெண்ணுக்கு கொரைன் பேர். கொரலிஸ் a member of choir. கிறிஸ்துவ சபையிலே இந்த தொடர்பாக இருக்கிற பாட்டு பாடுறது என்கிறதுக்கு ஆடுறது என்கிறதுக்கான குழு இருக்கிறதே, அந்த குழுக்கு சாயர். அது நூற்றுக்கணக்கான சொற்கள் போகின்றன. சாயர் என்கிறது CHOIR. சாயர் என்கிறது a chorus or band of singers, those belong to the church. சரி, இது கிடைக்கட்டும். இந்த கோர் மேன் என்கிறவன் அதில் பாடுறவன், கோர் மாஸ்டர் என்கிறவன் அதனுடைய டைரக்டர். ஏராளமான சொற்கள் இருக்கிறது. இந்த டான்ஸ் இதனுடைய ஆர்ட், இந்த கலையை இருக்கிறதே, அதுக்கு கோரியோகிராஃபின்னு பேர். கோரியோகிராஃபின்னு பேர். இது எப்படி அந்த ஆட்டத்தை ஆடுவது என்கிறதுக்காக இருக்கிற
அந்த கட்டுமானத்தை வடிவமைக்கிறதுக்கு அது கோரியோகிராஃபின்னு பேர். இதே போல் கோரோகிராஃபின்னு ஒன்று இருக்கு. அது என்ன? கோரோலஜி என்று இருக்கு. கூற்றம் என்று ஒரு பகுதி, நாட்டினுடைய ஒரு பகுதியை கூற்றம் என்று சொல்கிறது நம்முடைய பழைய மரபு. அது கோரோலஜி என்ற ஒரு ரீஜியன் பற்றி இருக்கிற ஆய்வியல் என்கிற பொருளை ஆங்கிலத்தில் இருக்கிறது. அதுக்கு எதுக்கும் தொடர்பில்லை. சரி, குறவு கொரான், கிரேக்கில் கொரனோஸ் சம்திங் கர்வ்டு. எது வளைந்திருக்கிறதோ அது கொரனோஸ் கர்வ்டு. கொரனோ அந்த கேர்லண்ட். கோரனேஷன் முடிசூட்டுற விழா. நீங்க ஒரு பூச்சி வைரஸ் இருக்குது, தொற்று நோய், அந்த நுண்ணி, அதுக்கு கொரோனான்னு சொன்னமே, அது என்னன்னா அந்த வைரஸ் ஒரு முடி போல, மணிமுடி போல மணியா முடி இருக்கிறபடியாக இருக்கிற தோற்றத்தை உடையதனால அதுக்கு கொரோனா என்ற கோவி என்று சொன்னார்கள். சரி, இன்னும் இது குரனோஸ் என்கிறது குர்னோஸ் வளைவன் போட்டு, குர்கோஸ் ரிங் வளையம், குர்வ நாய் CURVE கர்வ் வளைவு, கர்வேச்சர் வளைவு. இது குரு என்கிற சொல்லுடைய பச்சை தெரிவாக இருக்கிறது. சரி, கிடைக்கும். இது குறவு என்கிறது எதுக்கு நான் இப்ப சொல்கிறேன்? வளைவு. குறவு என்கிறது வளைவு. இந்த அடிப்படையில் எல்லாம் வந்தது போல இந்த குறவு என்கிறது நல்குறவு. அவர் சொன்னது வளையறதுனா இதாண்டா, இந்த இழிவான வளைவு தானே பெருசு, இதில் தானே இது பெருசு என்று நல்குறவு என்று சொல்கிறார். இந்த நல்குறவு என்கிறது இதற்கு வளைந்து வேண்டுதல். இரவு, நான் சொன்ன இர என்ற வளை என்பது, இறால் என்பது வளைவு, இராட்டை என்பது வளைவு, இறகு என்பது வளைவு, இர என்பது வளைதல். சரி, இந்த இரவு என்கிறது இதை கொடுங்கள் என்று கேட்பது இரவல், இரவலன், இறப்பு, இறக்கை, இறத்தல், பிச்சை எடுக்கிறது. வளையர் இர என்கிறது வளைவு என்கிற பொருள். இதுதான் குறவு என்கிறது அந்த வளைவுல இருக்கிறது. நல்குறவு என்கிறது என்ன என்றால், குறவு என்கிறது ஒரு மரப்பெயராக இருக்கிறது, வளைவுக்குரியதாக இருக்கிறது. இருக்கிறதுலே பெரிய வளைவு இதுதான். இது ஆங்கிலத்தில், நாம் தமிழ்ல வெய் என்பது விரும்பு, வெய்கு என்பது விரும்புதல், இதுதான் வெகுதல். வெகாமை என்பது விரும்பாமை, எது மேலேயும் விருப்பம் இல்லாமல் இருக்கிறது தான் திருவள்ளுவர் வெகாமைன்னு ஒரு அதிகாரம் போட்டார். வெகுதல் இருக்கிறது. இந்த வெகு என்கிறது போய் அங்கே ஆங்கில சாக்சனியத்திலையும் மற்ற மொழிகள்லாம் தெரிகிற பொழுது வெகு நாடது. வெகு என்கிறது வெகு நாடது. அவன் பாப்பான் பிக்ஷுன்னு தூக்கிட்டு வந்தான், பிக்ஷன்னு தூக்கிட்டு வந்தான். பிக்ஷு நாய் புத்த பிக்குகள் பிச்சை எடுக்கிறவன் பொருள். பிக்ஷு பிச்சை, இவன் எல்லாம் மீசையை முறுக்கி விட்டுட்டு, தஞ்சாவூர் அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் மீசையை முறுக்கி விட்டு பிச்சை, பிச்சாண்டி, பிச்சை வீரன், ஏதோ அதில் ஒரு பெரிய மரபு இருக்கிறது போல எண்ணிக்கொண்டு பிச்சை எடுக்கிறது. இந்த வெகுதல் என்கிற சொல், வெகுதல் என்கிற சொல்லுக்குரிய அந்த வேண்டுதல் பொருள் தான் இந்த வளைவு என்கிறது இருக்கிறது. சரி, குறவு. இதை இரவு என்கிறது வளைவு என்கிறது வளைந்து வேண்டுதல் என்கிற பொருளில் இருப்பதுதான். வேலோடு நின்றான் இடு என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. திருவள்ளுவர் எவ்வளவு பெரிய மென்மையான கடுமையான வலியவர் என்பதற்கு இது ஒரு சான்று. வேல் வைத்துக் கொண்டு காட்டு வழியிலே போகிற கூட்டத்தை மடக்கி, ஏய் வைடா கிழ, வேலோடு நின்றான் இடு, வைத்திருக்கிறாயே அதை எடுத்து வை என்று சொல்கிறானே, வேலோடு நின்றான் இடு என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. நீ செங்கோலை பிடித்துக் கொண்டு அரசாட்சியை வைத்துக் கொண்டு அரசியலை பிடித்துக் கொண்டு தலைவனாகி நீ பிச்சை எடுக்கிறாயே நாயே என்று சொல்கிறார் திருவள்ளுவர். வேலோடு நின்றான் இடு என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. நீ எடுக்கிறது வழி இல்லை, பிச்சை என்று சொல்றார். அதில் இருக்கிற நுட்பத்தை நாம் பார்க்கணும். இரவு என்பது வளைவு. சரி, இரவு அச்சம் என்ற, அப்படி வளைவதற்கு அஞ்சுவது, ஏற்பதற்கு அஞ்சுவது. ஏற்பது இகழேல், நம்ம கிழவி, நம்ம ஔவையார் அழகு. ஏற்பது இகழ்ச்சி. இதை நம்முடைய மரபிலேயே ஈ என இறத்தல், இடிந்தன்று. இடிந்தன்று என்ற இழிந்ததுன்னு பொருள். ஈன்னு ஒண்ணு கேட்கறது இருக்குல்ல ஒருவன்ட்டு,
அது மிக இழிவானது என்று சொல்கிறார். புறநானூற்று வரி இது. ஈ என இறத்தல் இடிந்தன்று. அப்படி கேட்கிறவங்கிட்ட ஈயே என்றால் அதன் இனம் இடிந்தன்று, ஒன்னு என்னால கொடுக்க முடியாதுடா அப்படின்னு சொல்றது இருக்குதே, அதை விட இழிவானது என்று அது வரி போகும். நான் சொல்கிறது இரவச்சம். இது நாம் பார்க்க வேண்டிய கூறுகள். இதிலே நல்குறவு என்பது பரிமேலழகன் நுகர்வனையாவும் இல்லாமை, எதுவும் இல்லா நுகர்கிற பொருள்கள் எதுவுமே இல்லாதிருக்கிற நிலை. சரி, இதுல அதையே அப்படியே பாவாணர் நுகர்வனையாவும் இல்லாமை என்று அந்த 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 நல்குறவுக்கு பொருள் எழுதுகிறார். சரி, நல்கூறுவது நல்குறவு என்று சொல்லப்படுகிறது. சரி, கூறுதல் என்பது மிகுதி என்று அவர் தவறாக பொருள் கொண்டார் பாவாணர். நன்மையின்மையை நன்மை மிகுதி என்றார் எழுதினார் பாவாணர். நன்மை மிகுதி இல்லை, நல்குறவு என்கிறது. நான் என்ன சொல்லுகிறது என்றார், நல்ல என்கிறது வந்து பெண்ணை குறிக்கிறதுக்கு ஐன்னு தான் குழந்தை கூப்பிட்டது, தாயை குறிப்பிடுவது. அப்பனை பார்த்தா ஐன்னு தான் கூப்பிட்டது, தொடக்க நிலை. ஐ என்கிறது தாய், அதுலதான் ஐயை என்று வந்தது. ஐ என்கிறது தந்தை, அதுலதான் ஐயன் என்று வந்தது. ஐ என்கிறது ஆய் என்று ஆனது. ஆய் என்கிறது தாயை குறிக்கிற சிறப்பு சொல். என்ன ஆய்? ஆய்க்கு ஆய் இருக்கிறாளே அவள் தான் ஆயாய். அவள் தான் இன்னைக்கு ஆயா சொல்லப்படுகிறாள், ஆயாள்னு சொல்லப்படுகிறாளே. ஆய், ஆய்க்கு ஆய், அம்மாவுக்கு அம்மா, அம்மம்மா. இந்த ஆய் என்கிறது ஒரு ஆணுக்கும் இருந்தது என்பது பாரி, ஓரி, பேகன், ஆய் என்றெல்லாம் சொல்லுகிற அந்த பெயரெல்லாம் நமக்கு அதுல வழக்கு இருக்கிற உண்மையை காட்டுகிறது. சரி, ஆய் இது ஒரு பண்பாட்டு மண். எந்த பிள்ளை எந்த பெண்ணை பார்த்தாலும் ஆயி 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 ஆயின்னு கூப்பிடுற இந்த வழக்கிலே உண்மையான தாய், பெற்ற தாய் இருக்கிறாளே அவளை குறிக்கிறதுக்கு ஒரு சொல் வேண்டும். எனவே தா ஈன்றவள் என்கிற பொருளே தா ஆய் தாயின்னு சொன்னான். தாய் தாய் தாயின்னு எல்லா பெண்களையும் சொல்லுகிற வழக்கில் தன்னுடைய தாயை குறிப்பிடுவதற்கு நற்றாயின்னு சொல்ல வேண்டியிருந்தது. நல் என்றால் உண்மையான, உண்மையாய் என்றவள் யாரோ அவளுக்கு நற்றாய். ஆய் தாய் நற்றாயின்னு போனது. நல் என்கிறது எள்ளுல இருந்து எடுக்கப்பட்டது எண்ணெய். இப்போ கடுகு எண்ணெய், வேப்ப எண்ணெய், தேங்காய் எண்ணெய். தேங்காய்க்கு எள்ளுக்கு என்ன பொருள்? தேங்காய் எண்ணெய் என்று எல்லாவற்றையும் போட்டு குழப்புகிற பொழுது உண்மையாக எள்ளிலிருந்து எடுக்கப்படுகிற எண்ணெய் எதுவோ அதுக்கு நல்லெண்ணெய் என்று சொன்னானே, இந்த நல் என்கிறதுக்கு உண்மையான என்று பொருள். உண்மையா ஒரு வளைவு என்னவோ அதுதான்டா இந்த 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 வளைவு. இது நல்குறவு, இது குறவு இல்லை, கொடுமையான வளைவு. இது உண்மையான வளைவு, இது இழிவான வளைவு என்கிறதுக்கெல்லாம் இந்த நல்ல பயன்படுத்துகிறார். சரி, இதுக்கு என்ன அடிப்படையில் அவர் வந்து இது மங்கள வழக்கு என்று எழுதுகிறார் பாவாணர். மங்கள வழக்கு ஏன்னா அவன் பரிமேலழக பாப்பான், அது மங்கள வழக்கு என்று எழுதுகிறான். எனவே இது மங்கள வழக்கு. சமி ஒரு நொடி அமைதியா இருக்கு. சரி, இந்த அதை வந்து அவர் நிரப்பு என்கிற சொல்லை திருவள்ளுவர் எண்ணி பார்த்திருக்கிறார். நிரப்பு என்கிற சொல்லை போடுகிறார். பாவாணரை பார்த்து விட்டு நிரப்புன்னு இருக்குதுல்ல, நிரம்புதல். எனவே நிரப்பு என்கிறது நிறைவு என்கிற பொருள் எடுத்துக்கொண்டு அது நிரப்பு என்றார் போல என்று ஓமையாக சொல்கிறார், இணையாகவே சொல்கிறார். நிரப்பு என்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இரவு, இறப்பு, இறத்தல், இறக்கை என்பது போல இறப்பு என்கிறது தான் நிரப்புன்னு ஆனது. இதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் யான்னு சொன்னா, பிறகு நேசல் சவுண்ட்ல ஞான்னு சொன்னா, பிறகு நான்னு சொன்னான். அதுபோல் இல் என்கிறது இருக்கிறதே, இல் என்கிறது ஒளி, இலங்குதல் என்கிறது ஒளிதல், ஒளிர்தல். இந்த இலங்கு என்கிறது இல் என்கிற சொல் வந்து நில் என்றானது. நில் நிலவு, நிலா, பிறகு நிலா என்றானது. ஒளி என்கிற பொருளை இந்த படிநிலைதான் இறப்பு என்கிற இரவை குறித்த அந்த சொல், பிச்சையை குறிக்கிற அந்த சொல் நிரப்பு என்றானது, பிறகு நிரப்பு என்றானது. இந்த நிரம்பு என்கிற அந்த வடிவங்கள் எல்லாம் இரு என்கிற பெருமை கருத்தின் அடிப்படையில் இரு நிலம், இருங்கடல் என்று வருகிறது. இறப்பு என்கிறது அந்த நிரம்பு என்கிற பொருளில், நிறைவாகு என்கிற பொருளில் போட வகைகள். இதெல்லாம் இன்னும் ஆழமாக பொறுமையாக நாம் சொல்ல வேண்டும். சரி, இதுல இந்த இறப்புக்கு நல்குறவு, வறுமை,
இதனுடைய சிறப்பு சொற்கள்ல வறுமை, வலிமை, வயல் வலிமை, வல் வலிமை, இது நூற்றுக்கணக்கான ஆங்கில சொற்களை ஆங்கிலத்துக்கு ஒரு 15-16 தொடர்பாக இருக்கிற அடிப்படை சொற்களை கொடுத்து நூற்றுக்கணக்காக விரிகிறது. வேல்யூ என்கிறது கூட அந்த வல்லு தான் சொல்றோம். பொருள் வலிவு பெரு, வேலியன்ட் வலிவின் பொருள், வெல்லூர் என்கிற வடிவம். இது தொடர்பாக வல் என்கிற வடிவத்தில் நூற்றுக்கணக்கான வடிவங்கள் இந்த வலிமை கருத்தில் தமிழிலிருந்து போயிருக்கிறது. சரி, இந்த வயல் வல் கடுமையாக என்று பொருள், வலிமை என்ற கடுமையாக பொருள். தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல் சொல்லுவாரே வலிமை. இந்த வல் என்கிறது வல்து கல்தல் கற்றல், வில்தல் விற்றல், வல்து வற்று என்றா ஒரு மரம் வற்றி விட்டது என்றா அதில் இருக்கிற ஈரப்பசை போய்விட்டதுன்னு பொருள். அந்த வற்று என்கிறது தான் வரு நாயி, வறுமை, வரு என்று சொன்னா வற்றி போனதுன்னு பொருள். வரம் என்கிற சொல்லை வறுமைக்கு கையாளுவார் திருவள்ளுவர். வரம், அந்த வரியோர், இந்த வடிவங்கள் எல்லாம் வற்றி போனவர்கள், ஈரம் இல்லாது போனவர்கள், பொருள் நுகர்வதற்கு வசதி இல்லாத வழி இல்லாது போனவர்களை குறிக்கிறதுக்கு இந்த வறுமைன்னு பொருள். இது கிடக்கட்டும். இந்த இறப்புக்கு பிறகு அவர் சொல்கிற இந்த செய்திக்கு நான் முடிக்க விரும்புகிறேன். அவர் சொல்ற நுட்பங்கள் எல்லாம் பெரிய வியப்பு. இன்மை, வறுமைக்குரிய அவர் சொல்கிற சொற்கள் இன்மை, இல்லாமைன்னு பொருள். இல் என்பது துளை, பொய் ஒத்தல், பொய் பொத்தல். நீங்கள் சொல்றது பொய் அப்படின்னா நீங்க சொல்கிறீர்கள் ஏதோ ஒரு செய்தி, ஆனால் உள்ளே ஒன்றும் இல்லை, ஒரு ஹோல், உள்ள இருக்கிறது தொலை, உள்ள ஒன்றுமில்லை, பொய். புழுகு, புழுகு என்பது புல் என்பது தொலை, புழுகு தொலை, புழுகாண்டி என்று சொல்கிறோமே, புழுகு தொலை, உள்ள ஒன்றுமில்லை, உள்ள இருக்குது உள்மை, உண்மைன்னு சொன்னது போல இந்த 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 இல் என்கிற சொல் நான் சொன்னேன். இல் என்கிறது தொலை. இல்லி தூர்ந்த பொல்லா வருமுலை என்று வருகிறது. இல்லி தூர்ந்தன்னா தொலை தூர்ந்தன் போல். இல்லி என்கிற பல்வேறு திரிபுகள் தான் ஹோல் என்கிற வடிவம் வருகிறது. சரி, இந்த இல் என்கிறது சில்லி என்ற தொலைன்னு பொருள். சில்லி மூக்கு என்ற தொலையில் ஒழுகிற ரத்தம் ஒழுகிற மூக்குக்கு. சில்லாக்கு என்கிறது சில்லாக்கோல், தொலைப்படுத்துகிற கோல்னு பொருள். சில்லி அடை என்கிறதா சல்லி அடைன்னு இன்னைக்கு சலிக்கிறது என்கிறதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். தொலை வழியாக இருக்கிறது. இந்த இல்லாதிருக்கிறது என்கிற பொருள்ல உள்ள ஒன்றும் இல்லை என்கிறது தான் இன்மை என்கிற சொல்லி எடுத்து அவர் கையாளுகிறார். இன்மையின் இன்னாதது யாதெனின், இன்மையை விட கொடுமையானது பொருள் இல்லாமல் இருக்கிறது, கொடுமை இருக்கிறது, வறுமையாக இருக்கிறது. அதை விட யாதெனின், இன்னாதது யாதெனின், இன்மையின் இன்மையை இன்னாதது வேணும்னே போடுறார். ஒன்றுமில்லை, அதுல கொடுமையானது அந்த இன்மை, ஒன்றுமில்லாமல் இருக்கிறது என்கிறது. வறுமைன்னா எவ்வளவு எவ்வளவு கொடியது என்கிறதை பதிவு செய்கிறார். 10 குறள், இந்த நல்குறவு என்கிறதுல 10 குறள், 9 குறள் அதனுடைய கொடுமையை பற்றி பேசுகிறார். இரண்டாவது, இன்மை என ஒரு பாவி, இன்மை என ஒரு பாவி என்கிறது சமஸ்கிருத சொல். அவனுக்குரியது பார்ப்பானுக்குரியது என்றெல்லாம் பாவானதும் ஒதுக்கி வைத்தார். பாவுதல் என்கிறது பரவுதல் பொருள். முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும், தமக்கின்னா முற்பகல் செய்யும் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும், தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும், அது தானே மறுபடி வருண்டா. இதுதான்டா ஊழ் என்கிறார் திருவள்ளுவர். ஊழ் என்கிறது உய் வளைவு, ஊய் வளைவு, ஊழ் வளைவு, திரும்ப திரும்ப வருகிற முறை. திரும்பி திரும்பி நீ எது செய்கிறாயோ அது திரும்ப வரும், இதுதான் ஊழ். இது போல இருக்கிற கருத்து போய் அங்க போகிற பொழுது பாவுதல் என்கிற பொருள் தான். பாவு, பாவனை, பாவித்தல். பாவம் என்பது நீ என்ன செய்கிறாய் தீங்கு, அதுக்கு தகுந்தபடியான எதிர்வினை வரும் என்கிறது தான் பாவம் என்கிறது சொல்லாட்சி. இது தமிழா தமிழ் இல்லையா என்கிறதுக்கு 4ஆம் நூற்றாண்டில் குமாரில் பட்டர் என்கிற ஒரு பாப்பான் இலக்கண ஆசிரியர் குமாரி தாந்திரிக வார்த்திகை என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த தாந்திரிக வார்த்திகை என்கிறது பகுதியிலே சான்ஸ்கிரிட்டைசேஷன், சமஸ்கிருதம் மயமாக்குவது எப்படி, பிறமொழி சொற்களை எப்படி உள்ளாக்குவது என்கிறதுக்கு ஒரு அதிகாரம் போட்டிருக்கிறான். அதில் ஒன்றுமில்லை,
பாவ பாவம் என்று கர்ஸ் அதை குறிக்கிறபடியான ஒரு சொல் இருந்தால் நீ பானாவா பானாவா மாத்தணும். நீ எழுதியிருக்கிறான். பாவ என்கிறது தமிழ் அந்த திராவிட சொல்லை நீங்க பாப என்று மாத்தணும். பாவ பாப்ப என்கிறதுல பெண் அதை வந்து உரிய ஆளுக்கு சொல்லணும்னா பாப்பின் என்று ஆகணும். பாவின்னு அவர் சொல்கிறது என்ன என்றால் பாவை பாவை எச்சி பாவை என்கிறது அது அது போலவே இருக்கிற இன்னொரு வடிவம் தான் பாவை. பாவனை பாவித்தல், இவர் என்ன பாவிக்கிறார் என்கிறது என்னவாக அது மாறுகிறது என்கிறதுக்காக இருக்கிற பதிவு தான் அது. இன்மை என ஒரு பாவி வேணும்னே போடுறார். இன்மை என ஒரு பாவி மறுமையும் நீ பின்னால் இருக்கிற உன் காலத்திலும் இந்த காலத்திலும் அது தவறாது வந்துகிட்டே இருக்கும். ஒரு தடவை கையில ஒண்ணும் இல்லைன்னா அது மறுபடியும் அதுவே தொடரும் என்றால் சொல்றார். தொல்வரவும் தோலும் கெடுக்கும் தொகையாக நல்குறவு என்னும் நசை. நல்குறவு என்னும் நசை என்கிறதுக்கு நை நயப்பு நயம் இது தொடர்பா இருக்குது. நசை நசை என்கிறது விருப்பம் என்று எல்லாரும் பொருள் போடுகிறார்கள். அவர் சொல்றது நைதல் என்று ஒரு சொல் இருக்குது. நலிந்து போதல் நலிந்து போதல் இந்த தொய்தான் நை நயி நசை என்றானது. அங்கிருந்து வருகிற பொழுது அவன் பாப்பான் தூக்கி வந்து நாஸ்தின்னு சொன்னான், அழிவு என்று சொன்னான். நாஸ்திகம் என்கிறது அழிவு பாதைன்னு பொருள். நை நசி நை நைதல் நைஞ்சு உயிர் நைகிறது என்கிறது தான் நைஞ்சு என்கிறது நைந்துன்னு ஆனது. நைந்து நைஞ்சு நஞ்சு என்றானது. பிறகு நச்சு என்றானது. அஞ்சு என்கிறது அச்சு என்றானது போல. சரி, இந்த நை நயை என்கிறது அது தொடர்பாக இருக்கிற நசிவு நலிவு என்கிற பொருளில் தான் நல்குறவு என்னும் இந்த இழிவு இந்த நலிவு இருக்கிறது. அது தொல்வரவும்னா நீண்ட நெடுங்காலமாக வருகிற குடி மரபு பண்பு இருக்கிறது நமக்கென்று தமிழர்களுக்கென்று. அந்த தொல் வரவை கெடுத்து விடும், அந்த குடி பண்பை கெடுத்து விடும், அந்த மரபு பண்பை கெடுத்து விடும் என்று முதல் சொல்றார். தொல் வரவும் மா என்கிறது பிரிவு, மா என்கிறது விரிவு பெருமைக்குரியது. மார் என்றால் இந்த உடம்பிலேயே பெரிய அகலமான பகுதி இதுதான். எனவே இதுக்கு மார் சொன்னார். மார்பு என்பதுதான் மருவு என்றானது. மருவுதல் என்பது மார்பினாலே தழுவு என்று பொருள். ஒரு ஆள் நம்முடைய மகளை திருமணம் பண்ணி கொண்டு ஒருவன் வருகிறான். அவன் யார்? அவன் வேறு யாரும் இல்லை, மகன் சொல் நம்முடைய பண்பாடு. மருவு மகன், மகனாக தழுவிக் கொள்ளப்பட்டவன், மருவ மகனாகவே கருதப்பட வேண்டியவன், அவனை அப்படி தழுவிக்கொள். வீட்டுக்கு ஒரு பிள்ளை வருகிறாள், 20 ஆண்டு 25 ஆண்டுகள் அவளுக்கு ஊட்டி 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 செல்லம் கொஞ்சி அனுப்புகிறார்கள். அந்த பிள்ளையை இழிவுபடுத்தாதே, அவளை மகளாக தழுவிக்கொள். மருவு மகள், அவளும் மகள் தான் இவனும் மகன் தான் என்று சொல்லுகிறார். அதிலே கூட நம்முடைய அடிப்படையான பண்பாடு இருக்கிறது. மருவு மருவு மார்பு மருவு மரபு மரபு என்றானதும் திரும்ப 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 பழகி வருகிற தழி வருகிற பழக்கங்கள் என்னவோ அது மரபு. அதுதான் தொல் வரவு என்று சொல்றார் திருவள்ளுவர். தொல் வரவும் தோலும், தோல் என்றால் தொன்மை என்று பொருள். அந்த பாட்டு வனப்பு வகையிலே, அந்த வனப்பு வகையிலே பா வகையிலே பணுவல் வகையிலே தோல் என்கிறது இப்படி வரும் என்று சொல்லுகிறது. அவரு அந்த விழுமியது, அந்த இமிழ்சை கொண்டு விழுமியது நவீனம் என்று ஒரு கொள்ள, இதெல்லாம் வனப்புகை சார்ந்தது. இது தொடர்பாக இருக்கிறது. இது தோல் என ஒழிவ என்று சொல்றார். இதெல்லாம் தொன்மையாக வருகிற புகழ். இந்த தோலையும் கெடுக்கும், தொகையாக கெடுக்கும். நல்குறவு என்னும் இந்த நசை, இந்த நலிவு அப்படி கெடுத்து விடும். இது தொடர்பாக இற்பிறந்தார் கண்ணேயும் இன்மை இழி வந்த சொற்பிறக்கும் சோர்வுதலும். தொன்று தொட்டு வந்த மரபுல குடியில் வந்தவனாக இருந்தாலும் கூட அவனுக்கு வறுமை வந்து விடுமானால், இந்த இல்லாமை என்கிற ஒரு நிலை வந்து விடுமானால் அவன் இழிவாக சொல்லுகிறபடி அவனே மாறி விடுவான் என்று அது சொல்லுகிறதுல எளிவந்த சொற்பிறக்கும் சோர்வு தரும். அவனுக்கே அந்த வகையான சோர்வு வந்துவிடும். எனவே இந்த வறுமையினுடைய கொடுமை இப்படிப்பட்டது. நல்குறவு என்னும் இடும்பையுள் இந்த வருகிற இந்த துன்பம் இருக்கிறதே, இந்த வறுமை என்கிற துன்பம் இருக்கிறதே, இது பல்குறை துன்பங்கள் சென்று படும். அவன் ஏயும் குறையும் இப்படி இசை நிறைய இசை நிறைய அசைநிலை என்று அவன் தொல்காப்பியன் சொன்னதை, அந்த இசை நிறை அதையே அது குறை என்கிறதுக்கு பொருள் இல்லை. ஆனால் குறை என்கிறதுக்கு பெருமை என்று பாவனர் சொல்கிறார். இந்த குறை என்கிறது என்ன என்றால், குறுத்தல் என்பது தோன்றுதல்.
இந்த துன்பங்களோடு பல்வகையான துன்பங்கள் அதில் தோன்றி வரும் என்று அவர் அந்த குறை என்கிற சொல்லை பயன்படுத்துகிறார். சரி, குறுத்தல், தோன்றுதல். குரு, குரு என்கிறது தமிழ், குரு என்கிறது சமஸ்கிருதம். அந்த நாய் அப்படி சொல்லிட்டான். குரு என்கிறது குருன்னு சொல்லக்கூடாது, நாம் குருன்னு சொன்னோம். குறுத்தல் என்பது தோன்றுதல். எனவேதான் அப்படி தோன்றின ஒரு சிறப்பு பிறப்பை தோன்றல் என்று சொல்வது நம்முடைய மரபு. தோன்றல் சொல்லுகிறது குரு என்கிறது. குரு என்கிறதுக்கு கிரேக்கத்தில் குரியோஸ், KURIOS, குரியோஸ். அது என்ன போட்டிருக்கா? குரியோஸ் என்றால் லார்டுன்னு போட்டிருக்காங்க. லார்டுன்னா உங்களுக்கு என்ன தெரியுமா? பெரிய லார்டு ராம லார்டு லவார்டுன்னு. லார்டு என்கிறதுக்கு லோஃப், வியர்ட். லோஃப் என்பது அந்த ரொட்டி துண்டு இருக்குல்ல, அந்த ரொட்டி துண்டினுடைய பெரும்பகுதி, அது லோஃப்னு பேர். அது லோஃப் வியர்ட். அதை காக்கிறவன் யாரோ, இந்த ஆட்டுக்கும் வாழை அளந்து வச்சான்றது போல ரொட்டியை பகிர்ந்து கொடுக்கிறவன் என்கிற பொருளில் கடவுள் அங்கு லார்டு, லோவார்டு, லோ வியார்டுன்றது லவார்டு ஆகி லார்டுன்னு ஆனது. இவன் எல்லாரும் அவன் இங்கிலீஷ்காரன் போனதும் அந்த நாய் போனதும் இவன் பாப்பான் ஏறி அங்கே குந்தி கொண்டான். குந்தி கொண்டது மயிலாடுன்னு சொல்ல சொன்னான். என்னுடைய இறைவா என்கிற பொருள் இல்லை, மயிலாடுன்னு. நீண்ட நாள் சென்று நம்முடைய ஆள்கள்லாம் பல வகையான சாதியிலிருந்து போன உடனே அவன் மயிலாடு என்கிறத நிறுத்திட்டு யுவர் ஆனர்னு சொல்ல தொடங்கிட்டான். இது ஒரு பெரிய மான தொடர்பான செய்தி அது. சரி, இந்த இப்போ நான் எதுக்கு சொல்ல வர்றேன், இந்த குறியோ, குரு என்கிறது தோன்றல் என்கிறது தான் குருசில் என்கிறது குறிசில் என்கிற வடிவத்திலையும் வந்தது. அடு என்கிறது சுடுதல், அடுசில் என்கிறது சுடப்பட்ட உணவு, காய்ச்சப்பட்ட உணவு, பதப்படுத்தப்பட்ட உணவு. அடுசில் என்கிறது அடிசில் என்று வரும். அது போன்றது குருசில், குருசில். இந்த குரு என்கிறது மேல் குறிய அகம் என்கிறது அகம், இடம். லார்ட்ஸுடைய ஹவுஸ், நீங்க ஆக்ஸ்போர்ட் அகராதி எடுத்து பாருங்கள். குறியகம் லார்ட்ஸ் ஹவுஸ், அது என்னவாக மாறினது? குறிக்கும், சுருக்கம், சிற்கும், சிர்ச். பிறகு சர்ச்சுன்னு வந்ததுக்கு சர்ச் என்கிறதுக்கு லார்ட்ஸ் ஹவுஸ் என்று ஆக்ஸ்போர்ட் அகராதி போட்டிருக்கிறது. அது குறியோ என்கிறது நம்ம குரு. இந்த குருத்தல் என்பது தோன்றுதல் என்கிற பொருளையுடையது. சரி, அது கிடக்கட்டும். இருக்கலாம், நமக்கு நல்குறவு வரலாம், வறுமை வரலாம். ஆனால் அற உணர்வோடு வர வேண்டும். நீ அறவினைகளை செய்கிற பொழுது அந்த நல்குறவு வர வேண்டும். அறஞ்சாரா நல்குறவு ஈன்ற தாயானும் பிறன் போல நோக்கப்படும். உன்னை பெற்ற தாய் இருக்கிறாளே, அவள் கூட வேற யாரோ போல உன்னை பாப்பா. அறஞ்சாராத நல்குறவு பெற வேண்டாம், அந்த வறுமையை பெற வேண்டாம். என்ன காரணத்துக்கோ உண்மைக்காக ஈடுபட்டு அந்த வறுமையை பெறு என்று அதற்கெல்லாம் இரவச்சம் எல்லாவற்றிலும் அதில் விளக்கம் தருகிற அழகெல்லாம் பின்னால பார்க்கலாம். இன்றும் வருவது கொல்லோ, அவர் துடிச்சது. இன்றும் வருவது கொல்லோ, நெருநலும் தின்றது போலும் கொன்றது போலும் நிரப்பு. இன்னைக்கு அது வருமா? அந்த வறுமை வருமா? அந்த இல்லாமை வருமா? நேற்று அப்படி கொன்றதே நெருநல், ஞால், நள்ளிரவு, அப்பதான் நாள் கணக்கு நமக்கு. ஞால், நல், நெருநல் என்ற நெருங்கின நாள் என்கிற பொருள். நெருநல் என்கிற வடிவம்தான் நெருநல் தூ என்று நெருநற்றுன்னு ஆகி நம்ம நேற்றுன்னு சொல்லுகிறோம். நேற்றுக்கு முந்தைய நாள் என்கிறதா முந்தைய நாள் என்கிறதா முந்தா நாள்னு சொல்லுகிறோம். நெருநற்று என்கிறதா நேற்றுன்னு போடுறோம். திருவள்ளுவரை கையாளுகிற அந்த வடிவத்தை பாருங்கள். இன்றும் வருவது கொல்லோ, நெருநலும் கொன்றது போலும் நிரப்பு சொல்லுகிறார். இதை முடிவடைவாக சொல்லுகிறேன். அவர் வகை வகையா பட்டினி இருந்திருக்கிறார். பல்வேறு வகையில பல வகையான ஆய்வுகளில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். இந்த எல்லா வகை அற உணர்வுகளிலும் இருந்து கொண்டு அவர் ஒரு தன்மானத்தனாக வாழ்ந்திருக்கிறார். அவர் உணர்கிறது 1976 நான் சட்டக்கல்லூரியில் போய் மாணவனாக சேர்கிறேன். வணிகையில் முடித்துவிட்டு 4 ஆண்டு காலம் புதுச்சேரியில் என்னை சேர்க்காமல் இங்கே புதுச்சேரி கல்லூரியில் நான் போய் கேட்ட பொழுது அப்பொழுது ஒரு முஸ்லீம் இருந்தார். அந்த ஆள் சொன்னா, யூ ஆர் குவைட்லி டிஸ்குவாலிஃபைட் டு அட்மிட் இன் திஸ் காலேஜ். அப்படி காவல்துறையினுடைய குறிப்பு இருக்கிறது, உங்களை சேர்க்க முடியாது, மற்றபடி ஒன்றும் இல்லை, அப்படி சேர்க்கக்கூடாது என்று வந்திருக்கிறது அரசனுடைய ஆணை போல. காவல்துறை எனக்கு கமுக்கமாக குறிப்பு அனுப்பி இருக்கிறது என்று காட்டினான். ஒரு முகமதியன் இங்க இருக்கிற சட்டக்கல்லூரியில் 2-3 ஆண்டுகள் பாடுபட்டு அங்கு போய்
ஒரு பார்ப்பன குழு தலைமையாக இருந்த அந்த பார்ப்பன குழுவுடைய அந்த நேர்காணல். அப்பொழுதும் நான் என்ன செய்தேன், 4 விண்ணப்பங்கள் போட்டேன். இதை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இவர்களெல்லாம் அரசுல கல்லூரிகளில் எப்படி முண்டங்களாக இருக்கிறார்கள் என்று தெரியாமல் எனக்கு 4 இன்விடேஷன் வந்தது. எது தொடர்பா? இன்டர்வியூக்காக வருகிற இன்டர்வியூ நோட்டீஸ் வந்தது. அதில் முதல்ல போனேன், நிகழ்ச்சி முடிந்தது. இரண்டாவது ஒரு 8 நாள் சென்று மறுபடியும் நடந்தது. அதே குழு உட்கார்ந்திருந்தது. ஒரு ஆள் மட்டும், ஒரு பாஸ்பார்ட் மட்டும் கண்டுபிடித்து விட்டான். எங்கேயோ உங்களை பார்த்தது போல் இருக்குதே. நான் முதல்ல போய் அவன் நேர்காணல் நடத்தினேன். அது சட்டக்கல்லூரியிலே ஆயிரக்கணக்கான பேர் அங்கு வருகிறதுனால என்ன அடையாளம் தெரியவில்லை. மறுபடியும் இன்னும் 2-3 தடவை நான் போக வேண்டியிருந்தது. எப்படியும் இவர்களை வெல்லுவது என்றுதான் அதுக்குள்ள நுழைஞ்சேன். அது எனக்கு உடனே சிரிப்பு வந்து விட்டது. நான் ஒரு புதுச்சேரியில் இருந்து வந்திருக்கிறேன். அங்கு புதுச்சேரி எனக்கு இடம் இல்லை. ஆனால் நான் சட்டம் படித்தாக வேண்டும். ஏன்னு கேட்டான், சாகர வரைக்கும் படித்து கொண்டே இருக்கிறதுக்காக நான் விரும்புகிறேன் என்று சொன்னேன். கொஞ்ச நேரம் சென்று அங்கே இருக்கிற 2 தமிழர்களை விட்டுவிட்டு அந்த பார்ப்பானை என்னை பிடித்து கொண்டான். இந்த உணர்ச்சி மிகப்பெரியது, உங்களுக்கு இருக்கிற உணர்வு மிகப்பெரியது, இது தலை வணங்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கென்றே அந்த பார்ப்பானை ஏங்கினான். அதன் பிறகு எனக்கு இடம் கொடுத்தார்கள். இடம் கொடுத்த பிறகு என்னென்ன வசதிகள், நூலகத்தை பயன்படுத்துவது மட்டுமல்ல, அந்த அதில் மாணவனாக சேர்க்கிறதுக்கு என்னென்ன சலுகைகளோ அதையெல்லாம் சட்டக்கல்லூரியில் கொடுத்தார். எனக்கு நெருங்கிய நண்பர்களில் ஒருவன் இந்த எம்.ஆர். ராதாவுடைய மகன் ஒருவன் இருக்கான். இன்றைக்கு பாஜகவில் ஏதோ இருக்கான், ரவி, ராதாரவி. அவன் பக்கத்திலே உட்காந்து மாமா மாமான்னு என்னை கிள்ளிட்டே இருப்பான். அதெல்லாம் பெரிய பெரிய பணக்காரர்கள், நான் மட்டும் படு ஏழைக்கு. அந்த 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 கல்லூரியில் அந்த படிப்பை முடித்த பிறகு எதற்கு நான் படித்தேனோ அதற்கென்று தொடங்குகிற பொழுது தொடங்கி ஒரு ஓராண்டு காலம் குழம்பிக் கொண்டே இருந்தது. இது வீண் வேலை, வழக்கறிஞர் தொழில் போல ஒரு இழிவான தொழில் இருக்க முடியாது. 2 பயல்களுக்குள் இருக்கிற சிக்கல்களை பயன்படுத்தி கொண்டு 2 பேருடைய தாலியாக இருக்கிற வேலை இது என்று ஒன்றாக ஒவ்வொரு செய்தியும் பார்த்துவிட்டு, வழக்கறிஞருடைய நடைமுறைகள்லாம் பார்த்துவிட்டு, இது ஒரு காசு, ஒரு அருவருப்பாக காசு சேர்க்கிறதுக்கான ஒரு நல்ல துறை இது, அது வளம் ஒழிக்கிற துறை தான் இது, ஆனால் அழிந்து போய்விட வேண்டியதுதான் என்று அதிலிருந்து மீண்டும் தப்பித்து கொண்டேன். அது மாதிரி எங்கே போவது? அங்கே தமிழ் பல்கலைக்கழகத்தில் போனதெல்லாம் பெரிய வியப்பு, அது ஒரு தனி கதை. அது 1976 நான் சட்டக்கல்லூரியில் சேர்ந்த பிறகு 76, 77, 78, 79 3 ஆண்டுகளில் இரவு பகலாக இப்பொழுது எப்படி நான் இயங்குகிறோனோ அப்படித்தான் நான் இயங்கினேன். என்னை தான் அந்த டார்ச் என்கிற குற்றையில் தொடர்பாக இருக்கிற ஒரு ஆசிரியை மிக விருப்பமாக, மிஸ்டர் அருடி, யுவர் ரெகுலர்லி இர்ரெகுலர் சொல்லுவாங்க. நான் நேரம் சென்று தான் போவேன், நேரத்துக்கு முந்தைய மட்டும் வந்துடுவேன். அது தொடர்பாக எதிலையுமே நான் ஒழுங்காக கொடுத்திருக்க மாட்டேன். எனக்கு நூலகம் தான் அடிப்படையானதாக இருந்தது. சரி, அந்த காலத்தில் இப்பொழுது இருக்கிற இங்கே தாமரைக்கோ என்று ஒருவர் தமிழகத்தில், இன்னும் சொன்ன புதுச்சேரியில் மிகச்சிறந்த அறிவியல் அறிஞர், யாருக்கும் தெரியாது, 50 ஆண்டு கால என்னுடைய நண்பர். அவருடைய ஒவ்வொரு இண்டு எனக்கும், அவருடைய ஒவ்வொரு செய்தியும், என்னுடைய ஒவ்வொரு அசைவம் பற்றி அவருக்கு தெரியும். நான் யாரிடம் பேசும்போதோ நான் யார் என்று அவரிடம் கேளுங்கள், 50 ஆண்டு கால நண்பர் நான் சொல்லுவேன். அவரிடமும் நான் எந்த வகையான உதவிகளும் இந்த காலத்தில் பெற்றதாக இல்லை. என்னுடைய தாயார் தட்டாஞ்சாவடியிலே போய் நூல் எடுத்து 150 ரூபாய் எனக்கு அனுப்புவார்கள். 3 ஆண்டுகள் இது நடந்தது. அந்த 150 ரூபாயில தான் அது தொடர்பாக இருக்கிற 3 ஆண்டுகளும் 25 ரூபாய் வாடகை எடுத்துக்கொண்டு அந்த சட்டப்படிப்பை முடித்தேன். சட்டப்படிப்பை முழு ஆழமாக நான் படித்தேன். நான் சரி, அது வேற வகையில் அது பயன்படுகிறது. அந்த பொழுதிலே இயல்பாக மாமா, இவர் ஆசிரியர், இவர் எனக்கு பணம் அனுப்பியிருக்கலாம், அனுப்பவில்லை. நான் போட்டிருந்த கட்டளைப்படி அவர் 3 ரூபாய் மட்டும் அதுக்குரிய மணி ஆர்டர் ஃபார்ம், அதுக்கு மணி ஆர்டருக்காக கொடுக்கிற தொகை, அதை மட்டும் அவர் கொடுப்பார். எனவே ஒரு நாள் காலையில் பணம் வரும்னா எதிர்பார்த்தா காணோம். நான் என்ன நினைத்தேன், பணம் வந்த பிறகு சாப்பிடுவது என்று முடிவு பண்ணினேன். எனவே காலையில் பட்டினி இருந்தேன், பகலில் பட்டினி இருந்தேன், இரவு பட்டினி இருந்தேன். மறுநாளும் பணம் 2ஆம் நாளும் வரவில்லை. 5 வேளை, 6 வேளை, 7 வேளை, இப்படி ஆகிறது. உடம்புல 7 வேளைக்கு பிறகு என்ன நேர்ந்தது என்றால், போய் இந்த நீரை ஊற்றி கொண்டு உட்கார்ந்திருப்பேன், வெறும் பட்டினியாக இருப்பேன், கல்லூரிக்கும் போகவில்லை.
அறைக்குள்ளாலே பூட்டி கொண்டு கிடந்தேன். எட்டாவது முறை பட்டினியாக இருந்த பிறகு 9வது முறையில் எனக்கு ஏற்பட்டது என்ன, உடம்பெல்லாம் கம்பளி பூச்சி போல உடம்பெல்லாம் புண்ணா கட்டியா வந்து நான் சொரிந்து கொண்டே உட்கார்ந்திருந்தேன். போய் குளித்து விட்டு வருவேன், சொரிந்து கொண்டு உட்கார்ந்திருப்பேன். இதற்கு பிறகு அதுக்கு 9 வேளைக்கு பிறகு இந்த மாற்றம் நடந்தது இல்லையா? அன்றைக்கு இரவு 9வது உணவு முடித்த பிறகு இருந்த இரவு கண்ணை மூடலாம் என்று 2 இமைகளையும் அப்படி மூடி பார்க்கிறேன். மூட முடியல. 2 கண்ணும் வலிக்குது, 2 இமைகளும் வலிக்குது. மூடுகிற முயற்சியை பண்ண முடியல. இரவு முழுக்க நான் படாது பாடுபட்டேன். எதுக்கு சொல்ல வர்றேன்? ஒரு திருவள்ளுவர் சொல்கிறார், இந்த வறுமையிலே, பசியிலே, அந்த கொடுமையிலே நெருப்பினுள் துஞ்சலுமாகும். நெருப்புக்குள்ளால கூட படுத்து தூங்க முடியும். நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு. கண்பாடு என்றால் கண்ணை மூட முடியாதுரா. இன்னும் 9 வேளைகள் என்னை போலவே ஒரு பட்டியல் இருந்து பார்த்திருக்கிறார் என்கிற உணர்வை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 9 வேளை நீங்க யாராவது இருந்து பாருங்கள், நீர் குடிக்காதீர்கள். ஆனால் நான் கொஞ்சம் இடையில குடித்தேன். 9 வேளை இருந்த பிறகு உங்களுக்கு இந்த மாற்றம் வரும். இதை எண்ணிக்கொண்டுதான் வறுமை பற்றி பேசும் பொழுது நெருப்பினில் கூட துஞ்சலாம், தூங்க முடியும், அமைதியாக தூங்க முடியும். இந்த வறுமையிலே, இந்த பசியிலே, பசி என்கிறது பை என்பது ஒட்டுதல், பையை என்கிறது ஒட்டுதல், பையன் என்கிறது ஒட்டுதல். பையன் என்கிறத அந்த கன்னட மொழியில ஹகின்னு என்னுவான். பையன் என்கிறது தான் பசின்னு பிசின்னு நாம் என்று சொல்றோம். சரி, இந்த பை என்கிறது பசி என்றா வயிறு ஒட்டி போய் இருக்கிறது. எனக்கு பசி என்றா வயிறு ஒட்டி போய் இருக்கிறது என்கிற அந்த காட்சி. நீ ஒட்டை போட்டதால ஒழுங்கா அடங்குவ என்று ஊர் புறத்தில் சொல்லுவாங்க. ஒட்டகம் என்கிறது நீண்ட நெடுங்காலத்துக்கு உணவில்லாமல் வெறுமையாக இருக்கக்கூடிய தகுதி உடையது. எதுக்கு சொல்லுகிறேன்? அந்த பசியிலே யாதொன்றும் கண்பாடு அரிது. நேற்றும் நான் தூங்கவில்லை, இன்றைக்கு தூங்க விரும்புகிறேன். வணக்கம், நன்றி.